இப்படி ஆன்மா பரசரீர முறையால் எய்தி ஆன்மா சூக்கும தேகியாகி பின் சூக்கும தேகத்தை பொறிந்து எங்கும் போக்கோடு வரவையெல்லாம் புரிந்து ஆண்டும் போக்கு வரவுகள் செய்து சூக்கும தேகியான உடனே என்ன செய்யும்? பிறப்புக்கு வந்துடும். பிறப்புக்கு வந்தாவே இறப்பு, பிறப்பு இறப்பு எல்லா இடத்துக்கும் போக்கோடு வரவே. போக்கு வரவுன்னு என்னது? பிறந்தும் இறந்தும், பிறந்து இறந்தும் அது உழலும். பிறகு புண்ணிய பாவங்கள் பலன்கள் எல்லாம் ஆக்கியும் அருந்தியும் புண்ணியத்தின் பயன் சூக்குமமாகிய இருவினை பயன்களை ஈட்டியும் நுகர்ந்தும். அப்போ சூக்கும தேகத்திலேயே வினை ஈட்டுகிறது, வினையை நுகர்கிறது. ரெண்டுமே எங்கே வந்துருச்சு? சூக்கும தேகத்திலேயே வந்துருச்சு. சூக்கும தேகத்திலேயே வந்துருச்சு. எனவே பொருந்தி எங்கும் போக்கொடு வரவையெல்லாம் புரிந்து அதன் பிறகு தூள தேகத்தை பொருந்தி தூள ரூபத்தின் மன்னி பின் தூள சரீரத்தை பொருந்தி எங்கும் போக்கோட வரவையெல்லாம் புரிந்து எங்கனும் போக்கு வரவுகளை செய்து புண்ணிய பாவங்கள் பலன்களை எல்லாம் ஆக்கியும் அருந்தியும் தூள ரூபமாயுள்ள இருவினை பயன்களை ஈட்டியும் நுகர்ந்தும். அப்போ இருவினை பயனை சூக்குமமாக ஈட்டலாம், சூக்குமமாக நுகரலாம், தூளமாக ஈட்டலாம், தூளமாக நுகரலாம். அப்போ மனம்னால் ஏற்றப்படுகிற புண்ணியமோ பாவமோ சூக்கும வடிவாகவும் காயத்தாலும் வாக்காலும் செய்யப்படுவது தூளமாகவும் வினை வரும். அத்துவா சொல்கிறோம் இல்லைங்க, 6 அத்துவா. 6 அத்துவா என்னது? அத்துவானா வழி. எதுக்கு வழி? வினையை ஈட்டுவதற்கு, புண்ணியத்தை ஈட்டுவதற்கு அதான் வழி, பாவத்தை ஈட்டுறதுக்கு அதான் வழி இல்லைங்களா? அந்த 6 3 சொன்னால் மனம் வாக்கு காயம். 6 சொன்னால் மந்திரம் பதம் வண்ணம் பூணம் தத்துவம் கலைகள். அதை 3 சொன்னால் மனம் வாக்கு காயம், மனம் வாக்கு காயம். எனவே அப்படி ஈட்டியும் நுகர்ந்தும் சாக்கர முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி நிற்கும். அவ்வாறு அதீத முதல் சாக்கரம் ஈராய் உள்ள 5 அவத்தை பட்டு நிற்கும். அப்போ முதல் பிறப்பு நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோமா இல்லையா? அது அதோட முடிஞ்சிருச்சு. இந்த பிறப்பிலேயே இது என்ன செய்யும்? அவத்தைப்படும். அவத்தையில் தூளமாக வினை ஈட்டும், சூக்குமமாக வினையாக ஈட்டும். அவத்தைப்படுகிற போது நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள். அப்போ கனவுல வினை உண்டு, கனவுலையும் வினை உண்டு. நனவுல வினை இருக்கிற மாதிரி கனவுல என்ன உண்டு? வினை உண்டு. அப்புறம் உறக்கத்துலேயும் வினை உண்டு, பேருறக்கத்துலேயும் உயிர்ப்படங்கள்லையும் வினை இருக்காது. சரிங்களா? ஏன்னா மனம்ங்கிற கருவி இருக்கிற வரைக்கும் இது என்ன செய்யும்? வினை ஈட்டும். மனம் தொழில்பட்டாவே வினை உண்டு. அது நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். கனவுல தேவாரம்பாடுன்னா நல்வினை வந்துடும். ஏன்னா நனவிலும் கனவினும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவேணம்மான்னு சொல்கிறாரா இல்லையா? நனவினையும் உன்னை மறக்க மாட்டேன்னா அவருக்கு என்ன வருது? சிவபுண்ணியம் வந்து சேருது. நாம் நனவுல தான் நினைக்கிறதுல கனவுலையாவது நினைக்கலாம்னா கனவுல கூட எனக்கு சாமி வர மாட்டேங்கிறாரியா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்வினை அவ்வளவு சிரமமாக இருக்குது, ஈட்டுவதற்கு சிரமமாக இருக்கிறதுனால தான் இருக்கிறதுலையே நம்ம பூசைகளையும் அகப்பூசையை சிறப்பாக சொல்கிறதுக்கு காரணம் அது சூக்கும வினை. நீங்கள் தூளமாக செய்கிற பூசை அதனுடைய பயனை விட அகப்பூசை எப்படிப்பட்டது? சூக்குமம். சூக்குமம் ஆக ஆக பயன் கூடிக்கிட்டே போகும். அதனால் அகப்பூசையை சிறப்பாக சொல்கிறது. சரி, பொழிப்புரை பாருங்க. அம்மூன்றினையும் முறையாய் எய்திய பின் சூக்கும தேகத்தை புரிந்து போக்குவரவு செய்து சூக்கும வினைப்பயன்களை ஈட்டியும் நுகர்ந்தோம். சூக்கும வினைகளை என்ன செய்து? ஈட்டியும் நுகர்ந்தோம். தூள சரீரத்தை பொருந்தி போக்குவரவுகள் செய்து தூள வினைகளை பயன்களை ஈட்டியும் நுகர்ந்தும். இவ்வாறு அதீத முதல் சாக்கர அதீதம் முதல் 5 அவத்தைப்பட்டு நிற்கும். 5 அவத்தைப்பட்டு நிற்கும் என்க. இதில் 5 சட்டை. இது 5 என்னவா வரும்? 5 அவத்தையாக வரும். நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள். நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள்.
புரியுதுங்களா? இது அப்படியே 5 என்ன வந்துடும்? 5 சட்டை. நனவில் இருந்தீங்கன்னா தூள சரீரம், கனவுக்கு போயிட்டா சூக்கும சரீரம், உறக்கத்துக்கு போயிட்டா குண சரீரம், பேருறக்கம் போனா கஞ்சுக சரீரம், உயிர் படங்களுக்கு போயிட்டா காரண சரீரம். சரியா? காரண சரீரத்தில் புருடன் மட்டும் இருக்கும். மாயை இருக்கா இல்லைங்களா? அதோட புருடன் இருக்கும். புருடன் இங்கே இருக்குது, ஆனால் அங்கே எங்கே இருக்கும்? காரண சரீரத்தில் புருடன் இருக்கும். புருடன் இருக்கும், ஒடுங்கி இருக்கும். இங்கே கஞ்சுக சரீரத்தில் புருடன் விரிந்து நிற்பான், அங்கே ஒடுங்கி நிற்பான். அதனால தான் அங்கே என்ன சொல்கிறாரு? ஆனந்தமய கோஷம் சொல்லுகிற போது அந்த அறிவிச்ச செயல்கள்லாம் எப்படி இருக்குது? சமட்டி நிலைன்னு சொல்கிறாரா இல்லையா? அதான். ஏன்னா அங்கே புருடன் எப்படி இருப்பான்? ஒடுங்கி நிலையில் இருப்பான். முதல் சட்டையில் அவத்தை பேதம். இப்போ அதை விட்டுருங்க. பிறப்புக்கு சட்டையெல்லாம் கொடுத்தாரா இல்லையா? அந்த டாபிக் விட்டுருங்க. இப்போ எதை பார்க்குறோம்? அவத்தை. 5 அவத்தைப்படும் சொல்கிறோமா இல்லையா? 5 அவத்தைப்படுகிற போது நம்ம நனவுல இருந்தால் தூள சரீரத்தை பொருந்தி நிற்கும். சூக்கும சரீரம், அடுத்தது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். 5க்கு 5 சட்டை. உயிர்ப்படங்களில் ஆனந்தமய கோஷம் மட்டும்தான் இருக்கும். மீது சட்டையெல்லாம் இருக்காதுன்னு இல்லை, 5 இருக்கு. எப்படி இருக்கும்? தொழில் படாமல் இருக்கும். 5ம் இப்போ நம்ம அப்படியே கறக்கி போனோம்னா தூள தேகம் இல்லாமல் என்ன கரைஞ்சா போச்சு, அங்கேயே தான் ஆள் இருக்குது. ஆனால் ஆன்மா என்ன செய்யுது? பொருந்தலை. தூள தேகத்தில் பொருந்தாமல் எதில் போய் பொருந்துது? சூக்கும தேகத்தில் போய் பொருந்துதா இல்லையா? அப்போ பொருந்துகிற போது தூள தேகத்தினுடைய சம்பந்தம் விட்டு போகும். கருவி ஒடுங்கிடுது. அப்போது ஆன்மா அதோடு பொருந்தாது. எதோடு பொருந்தாது? போதான் ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். இந்த 5 விட்டு பொருந்தாமல் என்ன ஆயிடுச்சு? விலகிடுது. விட்டு விலகிருச்சு. ஞானேந்திரியம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தால் நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். காதில் ஒன்றும் விழுவாது. ஏன் அப்படியே இப்படி உட்காந்து இருப்பார். ஏன் என்ன நடத்தினாரு அப்படிம்பாரு. ஏன்? ஞானேந்திரியம் வேலை செய்யலை. ஞானேந்திரியம் வேலை செய்யலை. அப்போ என்னாச்சு? அவர் சூக்குமாயிட்டார். தோளமாக இருக்கிறாள் என்ன ஆகிட்டார்? சூக்கும தேகத்துக்கு போயிட்டார். தோள தேகத்திலேருந்து சூக்கும தேகத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். புரியுதா? கண்மேந்திரியம் வேலை செய்யாது, ஞானேந்திரியம் வேலை செய்யாது. எப்போ? கனவுல முழிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் அதெல்லாம் வேலை செய்யாது. எல்லாம் சித்தாந்த வகுப்பில் நேரடியாக பார்த்துடலாம், வேற எங்கேயும் பார்க்க வேண்டியதில்லை. இதெல்லாம் சித்தாந்த வகுப்பில் தான் பார்க்குற ஒரே வாய்ப்பு, வேற எங்கேயும் கிடைக்காது. அப்படிதானம்மா? ஆமாம். ப்ராக்டிக்கலாக அவத்தை பேதமெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னா சித்தாந்த வகுப்பில் தான் பார்க்கணும். சரி, அடுத்த பாட்டு 213. மருவு ஆனந்தம் விஞ்ஞானம் ஒடுக்கமுறை பற்றி கூறியதென அறிக. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதி. சாக்கர முதலாய், துரிய முதலாய், துரியாதீத முதலாயின்னு சொன்னால் தோற்ற முறை. இங்கே ஒடுக்கமுறை சொன்னது கீழே இருந்து சொல்கிறார், ஒடுங்குகிற முறை சொல்கிறார். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று ஒடுக்கமுறை பற்றி கூறினார் என்று அறிக. எல்லாம் நனவுல தான் இருக்கிறீங்க. சரி, 213. மருவு ஆனந்தம் விஞ்ஞானம் மனோ பிராணமயம் அன்னமயம் உருவாம் தன்மை உண்டாய் முன் ஒன்றுக்கு ஒன்று சூக்குமமாய் வருமாம் அன்னமயம் பற்றி மாயை முதற்காரணமாகும் அருவாய் ஆன்மா இங்கோசத்து ஆர்ப்புண்டு அவற்றின் அகம்புறமாம். இதெல்லாம் பொழிப்புரையில் படிக்கும்போது கரெக்டாக இருக்கும். பாட்டை விட பொழிப்புரை தான் நல்லா இருக்கும். முதற்காரணமாகும் மாயை உருவாம் தன்மை உண்டாய். இவற்றிற்கெல்லாம் முதற்காரணம் என்னது? மாயை. முதற்காரணமாகும் மாயை. சிவபிரகாசம். எத்தனாவது பாட்டு? சிவபிரகாசம் 23. சிவபிரகாசம் 23. உபாதானம்னு சொல்லுவார். உபாதானம் இது வட சொல்லு. தமிழில் சொன்னால் முதற்காரணம். உடம்புக்கு முதற்காரணம் என்னது? உலகத்திற்கும் உடம்பிற்கும் முதற்காரணம் மாயை தான். அப்போது முதற்காரணமாகும் மாயை
உருவாம் தன்மை உண்டாய் காரண சரீர முதலாகிய அவ்வைந்தும் அவ்வாறு முதற்காரணமாகிய மாயிலிருந்து தோன்றி ஆன்மாவுக்கு வடிவாய் உடம்பாய் ஆன்மாவுக்கு வடிவாய் வரும். 5 சட்டையாக எது வரும்? மாயை தான் முதற்காரணம். அதுலேருந்து தான் தோன்றும். முதற்காரணம்னு சொன்னாவே கூடவே என்ன வரணும்? துணைக்காரணமும் நிமித்த காரணமும் வரும். சரியா? இப்போ முதற்காரணம் மாயன்னு சொன்னால் நிமித்த காரணன் பெருமான், நிமித்த காரணன் பெருமான், துணை காரணம் வினையும் திரோதான சக்தியும். சரியா? மருவு ஆனந்தம் விஞ்ஞானம் மனோ பிராணமயம் அன்னமயம் வரிசையாக பேர் சொல்லிட்டார். முதல்ல சொன்ன சரீரம் சொன்னாரா இல்லையா? காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தூள சரீரம்னு சொன்னார். அதுக்கு இப்போ இன்னொரு பேர் சொல்கிறார். விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமயம். அந்த 5க்கு வேறு பேர். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர். கோஷம்னா உடம்பு, சரீரம்னாலும் உடம்பு தான். எனவே அதான் இங்கே சொல்கிறார். எனது மருவு ஆனந்தம் என்பது ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் முறையே. இது தோற்ற முறை. முதல்ல சொன்னது ஒடுக்க முறை சொன்னார். இப்போது தோற்ற முறை. பொருந்திய ஆனந்தமய கோஷமும் விஞ்ஞானமய கோஷமும் மனோன்மய கோஷமும் பிராணமய கோஷமும் அன்னமய கோஷமும் ஆகிய ஐவகை பெயர் பெற்று அன்னமயம் முதலாய் அன்னமயம் முன்பற்றி ஒன்றுக்கு ஒன்று சூக்குமமாய் வரும். அன்னமயம் முதலாக கொண்டு ஒன்றுக்கு ஒன்று சூக்குமமாய் நிற்க. அப்போது மேலேருந்து வரும். அன்னமயம் கீழே இருக்கும். இதை விட இது சூக்குமமானது, இதை விட அது சூக்குமா, ஒன்றுக்கு ஒன்று சூக்குமம். அப்போ இருக்கிறதுலே தூளமானது அன்னமய கோஷம், இருக்கிறதுலே சூக்குமானது ஆனந்தமய கோஷம். சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று சூக்கும்னா என்ன? இதில் அது போய் ஒடுங்கும். தூளப்பொருள் சூக்கும் பொருளில் ஒடுங்கும். தூளமாக இருக்கிறது சூக்குமத்தில் போய் ஒடுங்கும். அப்போ இது அதில் ஒடுங்கும், அது அதில் ஒடுங்கும், அது அதில் ஒடுங்கும், அதில் ஒடுங்கும். மீனை தோன்றுகிற போது அதிலிருந்து ஒவ்வொன்றாக தோன்றும். போல தோன்றுகிற முறையை சொல்லிட்டு ஒன்றுக்கொன்று சூக்குமம்னா அது ஒடுங்குகிற முறையை இப்போ சொல்கிறார். எனவே அருவாய் ஆன்மா கேவலத்தில் ஒன்றுமின்றி மலம் மாத்திரையாய் நின்ற ஆன்மா ஐங்கோசத்து ஆர்ப்புண்டு அவற்றின் அகம்புறமாம் ஐங்கோசங்களில் அதுவதுவாய் வசிப்புண்டு ஏகதேசியாய் அவைகளின் போக்குவரவு செய்து நிற்கும் என்க. அப்போ முதல்ல ஆன்மா எப்படி இருந்ததுங்க? கேவலத்தில் அறிவீச்சை செயல்களெல்லாம் தொழில்படாமல் கிடந்தது. இப்போ கருவிகளோடு கூடுகிறது. கருவிகளோடு கூடுகிற போது கருவிகளின் தன்மைக்கு ஏற்ப ஏகதேசப்பட்டு நிற்கும். எவ்வளவு கருவி கூடுகிறதோ அந்த கருவிக்கு எவ்வளவு வியாபகம் இருக்குதோ அந்த அளவுக்கு இதுக்கு வியாபகம் இருக்கும். சரிங்களா? இப்போது கடைசியாக என்ன சரீரம் கூடுது? தூள சரீரம். தூள சரீரத்தில் முக்கியமான கருவி ஞானேந்திரியம், கண்மேந்திரியம். இப்போ கண்மேந்திரியம் கூடுகிற போது அதனுடைய ஏகதேசம் எப்படி இருக்குன்னு கேட்டால் கையளவுக்கு வேலை செய்யும், காலளவுக்கு வேலை செய்யும், வாயளவுக்கு பேசும். புரியுதுங்களா? ஞானேந்திரியம் கண் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம். இது வியாபகம் எவ்வளோ தூரம் இருக்குது? கண்ணுக்கு எவ்வளவு வியாபகமோ அவ்வளவு. அந்த கண்ணு வியாபகம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? கண்ணாடி போட வேண்டியதாக இருக்குது. ஒருத்தருக்கு அங்கே இருக்கிறதே தெரியுது, இங்கே நமக்கு பக்கத்தில் இருக்கிற புத்தகம் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அப்போ இதனுடைய வியாபகம் என்ன ஆகுது? மாறுபடுது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும். அந்த வியாபகம் கண்ணுக்கும் சரி, காதுக்கும் சரி, மூக்குக்கும் சரி. அப்போ இந்த வியாபகம் அதுதான் எவ்வளவுனோ அந்த கருவிகளுக்கு தக்கவாறு ஆன்மாவின் வியாபகம் இருக்கும். அதான் ஏகதேச வியாபகம்னு பேர். ஏகதேச வியாபகம் ஆன்மாவுக்கான்னு கேட்டால் ஆன்மாவுக்கு இல்லை. ஆன்மா உண்மையில் என்னது? வியாபக பொருள். ஏகதேச வியாபகம் இது கிடையாது. ஆனால் கருவிகளோடு கூடியதுனால கருவிகளுக்கு எவ்வளவு வியாபகமோ அவ்வளவு தான் ஆன்மாவுக்கு வியாபகம். அதனால தான் வசித்திட வரும் வியாபி. வசித்திட வரும் வியாபின்னு என்னது? எதை வசித்தோ, எதில் வசிக்கிறதோ அதுக்கு எவ்வளவு வியாபகமோ அவ்வளவு தான். இப்போ எந்த கருவியோடு கூடுகிறதோ அந்த கருவிக்கு எவ்வளவு வியாபகமோ
அவ்வளவுதான் இந்த ஆன்மாவினுடைய வியாபகம் இருக்கும். அதுக்கு மேலே இதுக்கு வியாபகம் இருக்காது. அப்போ ஏகதேசமும் அதுதான். ஏகதேசம்னு ஒரு குறிப்பிட்ட எல்லை தானே. கண்ணு பார்க்கணுனாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லை தான், கேட்கணுனாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். அந்த எல்லையை தாண்டி அந்த பக்கம் இருக்கிறது கேட்காது, பார்க்காது, எதுவுமே செய்யாது. அப்போது ஏகதேசப்பட்டு நிற்கும். வியாபகத்தன்மையுடைய ஆன்மா கருவிகளோடு கூடி ஏகதேசப்படும். சரியா? அப்போ ஏகதேசப்படும் சொல்லிட்டாவே கருவிகளோட கூடுன்னு சொல்லிட்டாவே அவத்தைப்படும். அவத்தைப்பட்டால் சுருங்கும், விரியும். கூடுகிற போது பார்க்கும், ஓடிங்கிட்டா பார்க்காது. கூடுனா கேட்கும், கூடலைன்னா கேட்காது. அதான் வசித்திட வரும் வியாபி. அப்போ மேலே சொன்ன இலக்கணமெல்லாம் ஏகதேசப்படுமா ஆன்மா அப்படின்னா, ஏகதேசப்படுன்னு அக்கா சொன்னதை மறுத்தீங்களே. ஆன்மா ஏகதேசன்னு சொல்லி மறுத்தமா இல்லையா? யாரை மறுத்தோம்? ஆன்மா ஏகதேச பொருள். பாஞ்சராத்திரி அணுவின் அளவு நிற்கும். புள்ளிப்பணி போல் மிருதி நூலார் ஆன்மா ஏகதேச பொருள், புள்ளிப்பணி போல் ஏகதேசமாக நிற்கும், விளக்கின் ஒளி போல் வியாபகமாக இருக்கும்னு சொன்னதை மறுத்தமா இல்லையா? இப்போ ஆன்மா ஏகதேசப்படும் சொன்னால் இது ஆன்மாவின் தன்மை இல்லையா, கருவிகளோட தன்மை. கருவிகளோடு கூடுகிற போது ஏகதேசப்படும். கருவியை விட்டுட்டா வியாபகமாக வருமானு கேட்டால், விட்டுட்டு எதை பிடிக்குதுன்னு ஒரு கேள்வி. ஆணவத்தை பிடிச்சதுன்னா இருக்கிறதும் போச்சு. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சிட்டு இருந்தது, அதுவும் போச்சு. இதே கருவி விட்டுட்டு சிவத்தை பிடிச்சிருச்சுன்னா இதுக்கு வியாபகம் வந்துடும். கருவி விடணுங்கிறது சரிதான். விடுறதுக்கு முன்னாடி எதை பிடிச்சிக்கிட்டு விடுதே? ஆணவத்தை பிடிச்சிட்டு கருவி விடுதா, சிவத்தை பிடிச்சிட்டு கருவி விடுதா? சிவத்தை பிடிச்சிட்டு கருவி விட்டால் இதுக்கு என்ன வந்துடும்? வியாபகத்தன்மை வந்துடும். கேவலத்தில் ஆணவத்தை பிடிச்சிட்டு கருவியை விட்டுச்சுன்னா இருக்கிறதும் போச்சு, ஒன்றும் தெரியாது. இப்போவாது ஏதோ அறகுறையாக விழுங்குன்னு அதை அணைஞ்சு பல்ப் எரிஞ்சிட்டு இருந்தது, அதுவும் போச்சு, சொத்தமாக போச்சு இல்லையா? அப்போ எதனோடு வசிக்கிறதோ, இப்போது கருவிகளை விட்டுட்டா அடுத்தது போய் இன்னொன்று பற்றுமா இல்லையா? எதை பற்று? ஆணவத்தை பற்றுக்கிறதா, திருவருளை பற்றுக்கிறதா? அதே தான். சரி. பொழிப்புரை. காரண சரீரம் முதலாகிய ஐந்தும் அவ்வாறு மாயையிலிருந்து தோன்றி ஆன்மாவுக்கு வடிவாய் முறையே ஆனந்தமய முதலாகிய ஐவகை பெயர் பெற்று ஒன்றுக்கு ஒன்று தோளமாய் நிற்க, கேவலத்தில் ஒன்றுமின்றி மலமாத்திரையாய் நின்ற ஆன்மா அவ் ஐங்கோஷங்களில் அதுவதுவாய் வசிப்புண்டு ஏகதேசியாய் போக்குவரவு செய்து நிற்கும் என்பதுவாம். கேவலத்தில் ஒன்றுமின்றி நின்ற ஆன்மா மாயையில் அங்கனம் கலக்குண்ட பாகத்தை முதற்கண் பொருந்தி அறிவு இச்சை செயல்கள் பொதுவகையான் அவ்வளவு விளங்கப்பெற்ற மாத்திரையே அம்மயக்கறிவால் ஓர் ஆனந்தம் உண்டாகப் பெறுதலின் அஃது ஆனந்தமய கோஷம் எனப்பட்டது. ஏற்கனவே சொன்னதுதான். ஏனையவும் காரணம் குறியாமாறு உணர்ந்து கொள்க. இதுக்கு மட்டும் என்ன காரணம்னு சொல்லிட்டாரு. மற்றதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பேர் சும்மா வைக்கல. எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? காரணம் பற்றி தான் இந்த பேர் வருது. சரியா? காரணமய என்னது? ஆனந்தமய கோஷம் என்பது ஆனந்தம் பிறப்பதினாலே, ஆனந்தம் பிறப்பதற்கு காரணமாய் உடம்பு ஆதலினாலே அது ஆனந்தமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானம்னா அறிவுன்னு பேர். விஞ்ஞானம்னா அறிவு. அறிவு விளங்குகிற கருவிகளோடு கூடுவதினாலே அதற்கு விஞ்ஞானமய கோஷம்னு பேர். அடுத்தது மனோன்மய கோஷம். மனம் முதலாகிய தத்துவங்கள் இங்கே கூடுது. அப்புறம் ஏன் இதுக்கு மனோன்மய கோஷம்னு பேர்? மனம் முதலாகிய கருவிகள் தொழில்படுவதற்கு காரணமாக இருப்பதினால, மனம் தொழில்படணும்னா சித்தம் கூடணும். அதனால் மனோன்மய கோஷம். மனோன்மய கோஷம். பிராணமய கோஷம் என்பது என்னதுங்க? பிராணன் முதலாகிய, ஏன்னா அகங்காரம், அதனால் இதுக்கு பிராணமய கோஷம்னு பேர். அன்னமயம், அன்னமயம் ஊன் பெருக்கி
ஊன் பெருக்குவதற்கு காரணமாக இருப்பதினாலே அதற்கு அன்னமய கோஷம் என்று பெயர். இதில் எந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுதான் தோள சரீரம், சூக்கும சரீரம், குணம். அங்கே குணம்ங்கிற தத்துவம். அந்த சித்தம் என்பது என்னது? குணம். குணசரீரம். கஞ்சிகம் 5 சட்டை, 5 கருவிகள், 5 கருவிகள் கூடுவதனால பஞ்ச கஞ்சிகன், கஞ்சிக சரீரம். எல்லாவற்றிலும் காரணமாக இருப்பதனால காரண சரீரம். எல்லாத்துக்கும் பெயர் காரணம் உண்டு, சும்மா வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அதான் இங்கே சொல்கிறார், ஏனையதும் என்னதுங்க இவ்வாறு என்று அறிக. அவ் ஐங்கோசங்கட்கு வேறு வேறு பொருள் கூறுவார் மதங்களை எல்லாம் மறுத்தற் பொருட்டு இவ்வாறு எடுத்தோதி மாயை முதற்காரணமாகும் என்று கூறினார். மாயை தான் ஆன்மாவுக்கு உடம்பாக வருது. பல சமயங்கள் இது வேறு வேறு வகையாக சொல்லுது. யார் என்ன சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் போய் பார்த்துங்கன்ட்டார். பல பேர் சொல்கிறாங்க. அதையெல்லாம் மறுத்து மாயை ஆன்மாவுக்கு என்னவா வருது? முதற்காரணமாக சட்டையாக வருது. அது கூடி ஒடுங்கும், அவத்தைப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதெல்லாம் இங்கே விளக்குகிறார். ஆன்மா இத்தரை கீழ் மேலும் கொல்லிவட்டம் கரங்கியன நிமிடத்தின்கண் அளமாறும்படி கொண்டு திரிதல் பற்றி இவ்வகை ஐவகை கோஷங்களை 5 பறவையாகவும் அவற்றுள் ஓரோரொன்றை ஐவகைப்படுத்து முகமுதலிய உறுப்புகளாகவும் வேதத்தில் உருவகம் செய்து உணர்த்தியவாறு என்க. இப்போ இந்திரிய பறவை இருந்தோட அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி இந்த 5ஐயும் 5 பறவையா வேதத்தில் 5 சட்டையானு செய்கிறாங்க. 5 பறவை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வேதத்தில் இருக்கான். அது என்னன்னு இங்கே விளக்கலை. 5க்கும் 5 பறவை. அந்த 5 என்னது? அதுக்குள்ளே 5, அந்த 5க்குள்ளே இன்னொரு 5 சொல்லி அது ஒன்று முகமாக இருக்குது, ஒன்று கையாக இருக்குது, ஒன்று ரக்கையாக இருக்குது, ஒன்று வாளாக இருக்குது. அப்படி என்ன செய்கிறாங்க? அந்த பறவைக்கு உறுப்புகள், முகம், மூக்கு, கால், கை, இந்த மாதிரி. எதுக்கு? பறவைக்கு. அது எது எதுன்னு அதை விளக்கி வேதத்தில் சொல்லியிருக்காங்களாம். வேதத்தில் அப்படியே இருக்காது, அங்கே கண்டுகொள்கன்னு சொல்லிட்டார். 5ஐயும் 5 பறவையாக உருவம் செஞ்சு ஒவ்வொன்றையும் 5 பிரித்து அந்த 5ஐயும் உறுப்புகளாக, எதுக்கு? அந்த பறவைக்கு உறுப்புகளாக கொண்டு வேதத்தில் சொன்ன செய்திகளை காண்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். அது நமக்கு வேண்டாம். ஆன்மாவின் உண்மையை உணர்த்துவதற்கு இவற்றை இங்கனம் பகுத்தறிதலும் ஒரு சாதனம் என கொள்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, ஆன்மா எது எது ஆன்மா என்று அறியணும். எது ஆன்மான்னு அறியணும். அப்போ அறியணும்னா ஆன்மா வசித்திட வரும் வியாபி, வசித்திட வரும் வியாபி, கேவலத்தில் அறிவிச்சை இல்லாமல் கிடக்கும், சகலத்தில் கருவிகளோடு கூடி நிற்கும். இதெல்லாம் ஆன்மாவை பற்றி நீங்கள் அறியணும். அறிஞ்சாதான் அடுத்தடுத்த கேள்வி. இது ஏன் அறியணும்? இது ஏன் அறியணும்? அது ஆன்மா பாட்டுக்கு இருந்துட்டு போதும் விட்டுற வேண்டியதானே. முதல்ல அத்தனை பேர்த்த மறுத்தாரா இல்லையா? உருவம் இல்லை, அருவம் இல்லை, அருவுருவம் இல்லை, ஏகதேசம் இல்லை, எங்கே நிறைந்து நிற்கலை, அணுவா இல்லை அப்படின்னு அத்தனை கருத்தை சொல்லி மறுத்து இதுதான் ஆன்மா, இதுதான் ஆன்மா. ஆன்மா என்பது தனிப்பொருள். எப்படி பாசம் தனிப்பொருளோ அதுபோல் ஆன்மாவும் தனிப்பொருள். ஆனால் அது மாயினுடைய தொடக்கொண்டதுனால ஒவ்வொரு சட்டையாக பொறிஞ்சு 5 சட்டைகளை பொறிந்து நிற்கும். 5வது சட்டையிலையும் அவத்தைப்படும். இதெல்லாம் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இதன் மேலே என்ன வருது? ஏன் இதெல்லாம் சொல்லணும்? ஏன் சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் செய்கிறதுக்கு வினை காரணமாக இருக்கும். வினையை ஊட்டுவதற்கு பெருமான் காரணமாக இருப்பான். அவன் கருணையோடு இவற்றை நமக்கு கூட்டுகிறான். இதெல்லாம் விளக்கணும்னா ஆன்மாவின் இலக்கணம் தெரியணும். ஆன்மாவின் இலக்கணம் தெரியலன்னா அவன் செய்கிற உபகாரம் நமக்கு தெரியாது. உபகாரம் தெரியணும்னா நம்ம லட்சணம் தெரியணும் இல்லையா? நம்ம லட்சணம் எது? இதுதான் நம்ம லட்சணம். வசித்திட வரும் வியாபி, வசித்திட வரும் வியாபி. கேவலத்தில் ஒன்றுமில்லாமல் கிடந்தோம், இப்போவும் கருவிகளோடு கூடித்தான் அறிகிறோம். அதுவும் அவன்தான் கூட்டணும். கருவிகளோடு கூடனா நம்ம விருப்பத்துக்கு என்ன செய்ய முடியாது? கூடவும் முடியாது, விலகவும் முடியாது. அப்போ கூட்டி விளக்க வேண்டியதை விளக்கி, விளக்க வேண்டியவற்றை விளக்கி, எது அறிவில் எது விளங்கணுமோ அதை விளக்கி, தேவையில்லாததெல்லாம் விளக்கி. நமக்கு அப்படி இல்லை.
தேவையானதையெல்லாம் விலக்கி அப்படியும் சில நேரத்தில் நடந்து போகுது. எல்லாம் வினைதான் காரணம், எல்லாமே வினைதான் காரணம். அப்போ ஆன்மாவின் இலக்கணத்தை புரியாமல் பெருமானுடைய உபகாரத்தை நம்மால் அறிய முடியாது. அவனை அறியணும்னா நம்ம லட்சணம் தெரியணும். ஏன்னா நமக்கெல்லாம் என்ன இருக்குது, நான் யார் தெரியுமா, நான் செஞ்சது தெரியுமா, நீ யாரியா, ஒன்றுமே கிடையாது. உனக்கு ஒரு சுதந்திரமும் கிடையாது, ஒரு சுதந்திரமும் கிடையாது. இதை நம்ம திரும்ப 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 சொல்லிக்கிட்டே வரணும். எந்த சுதந்திரமும் நமக்கு கிடையாது. ஏதாவது ஒரு சிறப்புன்னு நமக்கு ஏதாவது இருந்தால் அது பெருமான் கருணையோடு நமக்கு கூட்டியது தான். என்ன தான் படித்தாலும் என்ன தான் கேட்டாலும் இது நமக்கு வருமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். படிக்கும்போது ஆமாம் ஆமாம்போம், படித்து முடிச்சோடனே என்ன செய்வோம், வராது. ஏன்னா சிவபுண்ணியம் பத்தலை, சிவபுண்ணியம் பத்தலை. ஏன்னா கேள்வி என்பது நமக்கு அனுபவத்திற்குரிய கேள்வி ஞானமாக இல்லாமல் அறிவை விளக்குவதற்கான கேள்வி ஞானமாக தான் இருக்குது. அது என்னவா இருக்கணும், அனுபவத்திற்குரியதாக வரணும். சரி, எனவே ஆன்மாவின் உண்மை உணர்தற்கு இங்கனம் அவற்றை பகுத்தறிதலும் ஒரு சாதனம். இப்போ ஆன்மாவை பகுத்தறியணும். எது ஆன்மா, அதுக்கு உடம்பு எப்படி வந்துச்சு. அப்போது பிறப்பு இறப்பெல்லாம் சாதாரணம். ஏதோ ஒரு சட்டை மாட்டி விட்டுருக்கிறாரு, கழட்டி விட்டால் போக வேண்டியதுதான். அடுத்த பிறகு இன்னொரு சட்டையை மாட்டுவார், அதையும் போய் என்ன செய்யணும், அங்கேயும் போய் உழல வேண்டியது தான். ஒன்றும் வேறு ஒன்றும் ஆகா ஓங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது பிறப்பு இறப்பு என்பது ஒரு இந்த லாங் பீரியடு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் கேவலத்திலிருந்து சுத்தத்துக்கு வருகிற காலம் பல நூறு கோடி பிறப்புகள். பல நூறு கோடி பிறப்பில் இது ஒரே பிறப்பு தான். இதெல்லாம் .0.01 வச்சுக்கலாம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான். அதான் உறங்குவது போல் சாக்காடு, உறங்குவது போல் சாக்காடு, விடிப்பது போல் பிறப்புனர். தூங்கி எந்திரிக்கிறோம், இது தினமும் செத்து செத்து தான் பிறக்கிறோம், தினமும் செத்து செத்து தான் பிறக்கிறோம். இது சின்ன சாவு, அது பெரிய சாவு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை புரியணும்னா நம்ம தத்துவ ஞானத்தை வாங்கிக்கலன்னா இது புரியாது. தத்துவ ஞானத்தை வாங்கிக்கணும், வாங்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். வாங்கிறது மட்டும் இல்லை, என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இது சாதாரணம் தான், பிறப்பு இறப்பு என்பது ஒரு சாதாரணம் தான். இது ஒரு பயணத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஏறி இறங்குற மாதிரி. இங்கேருந்து ஒரு சென்னை போகிறோம்னா ஒரு பஸ்ஸில் ஏறி சேலம் போகிறோம், சேலத்துலேருந்து ஒரு பஸ் ஏறி அங்கே இறங்குறோம், அங்கேருந்து ஏறி இன்னொரு பஸ் ஏறி இறங்கி போகிறோமா இல்லையா. அது மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப் ஒரு ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜ் அந்த பஸ் விட்டு இறங்கிக்கிறோமா இல்லையா. ஐயோ இந்த பஸ்ஸில் நல்லா உக்காந்துட்டு வந்தோமே, இந்த பஸ்ஸிலேயே உட்காந்துருக்கிறது, அப்படியே உட்காந்துட்டு இருப்போம், இறங்கிக்கிறோமா இல்லையா. அது மாதிரி தான் இந்த உயிர் என்ன செய்யுது, இந்த பஸ்ஸில் ஏறி போகுது, அந்த ஸ்டேஜ் இறங்கி வேண்டாம். எதை விட்டுட்டு, பஸ்ஸை விட்டு இறங்கிடுவோன்னு, பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டேலாம் இறங்க முடியாது இல்லையா. அதுதான். அப்போது ஆன்மாவின் தன்மையை அறிவதற்கு இதெல்லாம் என்னது, சாதனம். சாதனம் பகுத்தறியணும். உடம்பு வேற உயிர் வேற என்பதை பகுத்தறிய தெரியணும். உடம்பு தான் உயிர், உயிர் தான் உடம்புன்னு சொன்னால் திருநீர் பூசினாலும் நாம் உலகாயதர் தான். நாம் உலகாயதர், அதையோ பக்கத்து எவனோ ஒரு திருப்பானாட்டு இருக்குது, உலகாயதரை மறுத்துட்ருக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிறான். நம்மகிட்ட உடம்பு வேற உயிர் வேறங்கிற நினப்பு வரலைன்னா நாம் உலகாயதர் தான். இதை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லதான் நினச்சிக்கிட்டு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தான் அந்த ஆள். என்னது, உடம்பு வேறு உயிர் வேறு, உலகம் அழிவதே இல்லை அப்படின்னு ஒரு நினப்பு. எது, நான் இன்னும் 100 வருஷத்துக்கு இருப்பையா அப்படின்னா நாம யார், நாமளும் உலகாயதர் தான், நாமளும் மீமாஞ்சகர் தான். ஏன், இறப்பை பற்றி நினைப்பே கிடையாது. நாம் இன்னும் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்க போகிறோம், சேர்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். அந்த வீட்டை வாங்கணும், இந்த வீட்டை வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நாம் யார், உலகாயதர் மீமாஞ்சகர் தான். அது எப்போ கிளம்புவோன்னு தெரியாது. பொட்டு படிக்கையெல்லாம் என்ன செய்யணும், கட்டி ரெடியாக வச்சுருக்கணுமா இல்லையா, பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். எதுக்கு, கிளம்புறதுக்கு. யார் ரெடியாக இருக்கிறோம், ஒரு ஆள் இல்லை. பொட்டு படிக்கை கட்டி ரெடியாக இருக்கிறதுக்கு யாராவது தயாராக இருக்கிறோமா கேட்டால் ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க அப்படின்னு இன்னொரு 100 வருஷத்துக்கு ஷெட்யூல் சொல்லுவோம். அப்போது நாங்கள் தத்துவ ஞானத்தில் நம்மளாம் எங்கே இருக்கிறோம், மீமாஞ்சிக்கிறோம், உலகாயதராகவும் தான் இருக்கிறோம். படிக்கிறது
சித்தாந்தம் படித்து என்ன பண்ணுறது, அறிவு அந்த நிலைக்கு வரணும். நிலைக்கு வரலன்னா தத்துவ ஞானத்தில் நம்ம கீழே இருக்கதான் இருந்தோம். சரி, இங்கனம் இவை 3 செய்யுளான் பசுத்துவ உபாதியான் மறைப்புண்டு நின்ற அவ்வறிவு இச்சை செயல்கள் பின் உருபுடை விளங்கி அவத்தை போக்குவரவு முதலிய உறுதற்குரிய உபாதி முகத்தால் கூறுமுகத்தால் வசித்திட வருமாறு தெரித்து உணர்த்தப்பட்டது. 3 செய்யுளார் மேலே சொன்ன 3 செய்யுளில் பசுத்துவமுடைய ஆன்மா, ஆணவத்தால் மறைக்கப்பட்ட ஆன்மா கேவலத்திலிருந்து சகலத்துக்கு வருகிறது. வருகிற போது அறிவிச்ச செயல்களெல்லாம் ஒருபுடை விளங்கி, ஒருபுடைனா ஏகதேசமாக ஒரு பகுதி மட்டும் விளங்குது, ஒரு பகுதி விளங்காமல் இருக்குது. ஒருபுடை விளங்கி அவத்தை போக்கு வரவு, அவத்தைப்படும், பிறக்கும், இறக்கும், எல்லாமே செய்யும் இல்லைங்களா. முதலிய உறுதற்குரிய உபாதி கூறுமுகத்தான், உபாதி கூறுமுகத்தான் வசித்திட வருமாறு, வசித்திட வரும் வியாபின்னு சொன்னாரா இல்லையா, தெரித்து உரைக்கப்பட்டது. இன்னும் ஆன்மா சாதலின் வண்ணமாகி வசித்திட வருமாற்றின் சர்வ ஞானோத்தரத்தில் அவ்வவச் சார்பு விசேடம் பற்றி பூதான்மா முதல் அறுவகைப்படுத்தி தொகுத்தும் விரித்தும் ஓதியதும் ஈண்டு உரைத்து உணர்ந்து கொள்க. சர்வோத்திரம் என்கின்ற நூலில் இந்த செய்தியெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் போய் பார்த்து விரிவாக படிச்சுக்குங்க அப்படின்றார். சர்வ ஞானோத்தரத்தில் இதை பற்றி செய்தியெல்லாம் விரிவாக இருக்குது. சாதலின் வண்ணமாதல் பசித்திட வரும் யாபி இதெல்லாம் அங்கே விரிவாக சொல்லியிருக்கிறாராம். அங்கே போய் பார்த்துக்குங்கன்னு எழுதுகிறார். சரி, 214 தோற்பாவை கூத்தும் தொல்லை மரப்பாவை இயக்கமும் சீர்தேற்பாரின் செலவும் வேறாய் செலுத்துவோர் செய்திதானும் பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போலும் ஆர்ப்பாய காயம் தன்னை ஆன்மான் என்று ஆட்டுமாறே. 5 ஓமை சொல்றார். கழிச்சலாம்ல. தேர்ப்பாரின் செலவும் பரிசை மாற்றியா எழுதியிருப்பார். தேர்ப்பாரின் செலவும் 2 தொல்லை மரப்பாவை இயக்கமும் தோற்பாவை அஞ்சு ஓமை சொல்றார். சீர்தேர்ப்பாரின் செலவும் தொல்லை மரப்பாவை இயக்கமும் தோற்பாவை கூத்தும்
வேறாய் செலுத்துவோர் செய்திதானும் பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போலும் ஆர்ப்பாய காயம் தன்னை ஆன்மா நின்று ஆட்டுமாறே. ஆன்மா நின்று ஆட்டுமாறே. ஆன்மா 5 சட்டைகளோடு கூடி ஆடுது. 5 சட்டை போட்டுக்கிட்டு ஆடுது. அதுக்கு 5 ஓமை சொல்கிறார். தேர்ப்பாரின் செலவும், தேர் மேலே அந்த பாகன் அமர்ந்து என்ன செய்கிறான், தேரை ஓட்டுறான், தேரை ஓட்டுகிறான். அப்படி ஓட்டுகிற போது குதிரை வேணும். இப்போ தேரில் போகணுமே என்ன வேணும், குதிரை வேணும். அதுக்கான இயந்திரம் சக்கரங்கிரம்லாம் இருக்கு இல்லைங்களா, இயந்திரம் வேணும். அப்புறம் தேரை ஓட்டுகிற அறிவு வேணும். அப்புறம் அவனுக்கு தேரை ஓட்டுற உற்சாகம் வேணும், விருப்பம் வேணும். அடுத்தது ஓட்டுகிற பாகன் வேண்டும். 5 வேணும். தேரை ஓட்டுவதற்கு 5 வேணும். எது? 1 குதிரை, குதிரை வேணும். அப்புறம் இயந்திரம், தேர், சக்கரங்கிரமெல்லாம் சேர்ந்து ஒரு தேர் இருக்கா இல்லையா, அந்த தேர். அடுத்தது குதிரையை செலுத்துகிற அறிவு. அந்த தேரை ஓட்டுறதுக்கு ஒரு நாலேஜ் வேணுமா இல்லையா? எல்லாரும் தேரை ஓட்ட முடியுமா? குதிரை ஓட்டுறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். எனவே அறிவு வேணும். அப்புறம் தேரை ஓட்டுகிற உற்சாகம், விருப்பம் வேணும். விருப்பம் இருந்தால் தான் தேரை ஓட்ட முடியும். விருப்பம் இல்லைன்னு என்ன செய்ய மாட்டான், அதை போயா நான் அப்புறம் ஓட்டிக்கிறேன்ருவான், ஓட்ட மாட்டான். அப்புறம் ஓட்டுவதற்கு என்ன வேணும், ஒரு பாகன் வேண்டும், ஒரு பாகன் வேண்டும். இந்த 5 பேர் கூடி தான் என்ன செய்யணும், இந்த தேரை இயக்கணும். தேரை இயக்கணும்னா 5 கருவிகள் வேண்டும். குதிரை வேணும், தேர் வேணும், தேரை ஓட்டுகிற அறிவு வேணும், தேரை ஓட்டுகிற விருப்பம் வேணும், தேர் ஓட்டி வேணும், தேர் ஓட்டி வேணும். இந்த 5ம் கூடினால்தான் தேரை இயக்க முடியும். சரியா? அதுபோல தூள தேகத்தில் ஆன்மா ஒரு செயலை செய்யணும்னா 5 சட்டையும் கூடி, 5 சட்டையும் கூடித்தான் இந்த ஆன்மா வினையை செய்யும். தூள தேகத்தில் ஆன்மா வினை செய்தல் தேரோட்டுதல் போல, தேரோட்டுதல் போல தான் ஆன்மா என்ன செய்யுது, 5ஓடு கூடி வினையை செய்யும். எனவே 5ஓடு கூடி செய்வதற்கு தேர்ப்பாரின் செலவும்னு ஒரு ஓமை சொல்றார். தேர்ப்பாரின் செலவும். இது மரப்பாவை இயக்கம், மரப்பாவை இயக்கம். இது மரப்பாவை வேணும். கண்ணுக்கு தெரியாத ஒரு அந்த கயிறு வேணும், கயிறு வேணும். அப்புறம் அதை இயக்குபவன் ஒருவன் வேண்டும். அதுக்கு ஒரு அறிவு வேணும். 4 வேணும். ஒன்று மரப்பாவை வேணும், அதில் கயிறு வேணும், இயக்குவதற்கு ஒருவன் வேண்டும், அவனுக்கு இயக்குகிற அறிவு வேணும். இந்த 5 இருந்தால் தான் மரப்பாவை இயங்கும். சரியா? 4. இந்த 4ஓடு கூடி அப்போ சூக்கும தேகத்தில் ஆன்மா இந்த சூக்கும தேகத்தோடு வினை செய்கிற போது எது போல, மரப்பாவை போல, மரப்பாவை இயக்குவது போல ஆன்மா 4 சட்டையோடு கூடி என்ன செய்யும், வினை செய்யும், வினை செய்யும். அடுத்தது தோற்பாவை கூத்து, தோல்பாவை கூத்து. தோலில் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சிருப்போம், அதை இயக்கிறது. அதுக்கு 3 வேணும். தோல்பாவை வேணும், அதை இயக்குவது ஒருவன் வேண்டும், அதற்கு அறிவு வேணும். எனவே 3. வேறாய் செலுத்துவோர் பரகாய பிரவேசம். வேறாய் செலுத்தும் பரகாய பிரவேசம். கூடு கூடு விட்டு கூடு பயிறது. ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகிறாங்களே, பரகாய பிரவேசம். அப்போ 2, அதான் 2 சட்டை. இது வேடங்கட்டி ஆடுவோர், இது ஒரு சட்டை. என்ன செய்கிறான், ஏதோ ராஜாவோ பிச்சைக்காரனோ வேஷம் போட்டு ஆடுறானா இல்லையா, அது ஒரு சட்டையை வைக்கிறது. இது காரண சரீரத்துக்கு ஓமை, இது கஞ்சிக சரீரத்துக்கு ஓமை, இது குணசரீருக்கு ஓமை, இது சூக்கும சரீரம், இது தோள சரீரம். ஓமை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓமை சொல்கிறாரு. மேலே சொன்ன 5 சட்டை சொன்னாரா இல்லையா, 5 சட்டைக்கு 5 ஓமை. இதுக்கு 5 சட்டை கூடி தோள சரீரம். 5 சட்டையும் கொண்டு 5 கருவி வேணும். இதை இயங்கணும்னா 5 கருவி வேணும். இதை இயக்குவதற்கு 4 வேணும், இதை இயக்குவதற்கு 3 வேணும், இதை இயக்குவதற்கு 2, இதை இயக்குவதற்கு 1. அப்போ இது காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்கும சரீரம், தோள சரீரம். என்ன புரியலையா? என்ன சந்தேகம்? ஆமாம்,
5 சட்டை, சட்டை தான் கணக்கு. கருவினா 5 சட்டை. தூள சரீரம் வந்துருச்சுனாவே எத்தனை சட்டை இருக்குது? 5 சட்டை. கருவி 31, சட்டை எத்தனாவது சட்டை? 5 சட்டை. இது 4 சட்டை, இது 3 சட்டை, 2 சட்டை, 1 சட்டை. சட்டை தான் கணக்குங்க. சரி, பாட்டு பாருங்க. 214 பத உரை. சரி, எழுதுங்க எழுதுங்க. இதை அப்படியே திருப்பி விடுங்க. சரி. ஆர்ப்பாய காயம் தன்னை ஆன்மான் என்று ஆட்டுமாறே. ஆர்ப்பாய காயம் தன்னை ஆன்மான் என்று ஆட்டுமாறே. பந்திக்கப்பட்ட அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் ஆகிய 5 ஆன்மா வேற்றுமையின்றி நின்று செலுத்துமாறு. 5 எப்படி பொருந்தி நின்று செலுத்துகிறது என்பது சீர்தேர்ப்பாரின் செலவும் முறையே சிறப்புடைய தேரை பாரில் செலுத்துவோர் தன்மை போலும் தொல்லை மரப்பாவை இயக்கமும் பழைய மரப்பாவையினை இயக்குவோர் தன்மை போலும் தோல்பாவை கூத்தும் தோல்பாவையினை ஆட்டுவோர் தன்மை போலும் வேறாய் செலுத்துவோர் செய்துதானும் பரகாய பிரவேசம் செய்துவோர் தன்மை போலும் பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போலும் வேதியர் வேடம் முதலிய பல வேடம் கட்டி ஆடுவோர் தன்மை போலும். கூத்தாடுறது, வேஷம் போட்டு ஆடுறாங்களா இல்லையா, அது என்பதும் போல் என்க. இதே தான் 5க்கு 5 ஓமை சொல்கிறார், வேற ஒன்றும் இதில் செய்தி இல்லை. பொழிப்புரை பாருங்கள். அன்னமய கோஷம் முதலிய 5 ஆன்மா வேற்றுமையின்றி நின்று செலுத்துமாறு. அன்னமய கோஷம் முதலாக கீழே இருந்து சொல்கிறாரு, சரியா? அன்னமய கோஷம் முதலாகிய 5 வேற்றுமையின்றி நின்று செலுத்துமாறு முறையே. முறையான வரிசையா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் வரிசையாக வச்சுக்கணும், சரியா? அப்போ இந்த ஆர்டர் தான் தேர்ப்பாவை செலவும் மரப்பாவை இயக்கமும் தோல்பாவை கூத்தும் வேறாய் செலுத்துவோர் செய்துதானும் வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போலும் முறையே. அன்னமய கோஷம் முறையே. அன்னமய கோஷம் என்பது தோல்பாவை, அது தேர்ப்பாவை, தேரை செலுத்துறது. 2வது மரப்பாவை. அப்படியே வரிசையாக ஆர்டரில் எழுதிக்கணும், ஆர்டர் மாற்றக்கூடாது, சரியா? வேறாய் செலுத்துவோர் செய்தி என்றது பரகாய பிரவேசத்தை. பரகாய பிரவேசத்தை கூடு விட்டு கூடு பாயிருது. இவை 5 முறையே ஒன்றுக்கொன்று அந்தரங்கமாய், அந்தரங்கமாய் சூக்குமா, ஒன்றுக்கொன்று சூக்குமா அவ்வைங்கோசங்களினும் ஆன்மான் என்று செய்யுமாற்றிற்கு ஓமையாயிற்று தெரிந்துணர்ந்து கொள்க. 5 ஓமை. செய்யுளாகளின் முறை பிறள வைத்தார். பாட்டில் இந்த ஆர்டர் இருக்காது, மாற்றி தான் இருக்கும். ஆனால் எழுதும்போத இந்த ஆர்டரில் தான் எழுதிக்கணும். செய்யுளில் முன்ன பின்ன இருக்கும். பொருள் செய்யும் போத மாற்றி பொருள் செஞ்சுக்கணும், சரியா? அது பாட்டில் அப்படி இருக்காது. தோல்பாவை கூத்து போல வந்திருக்கா, அந்த ஆர்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் இந்த வரிசையில் எழுதினீங்கன்னா 5 காயத்துக்கு 5 ஓமை வரிசையாக வரணும். காயம் சாதி ஒருமை. காயம் சாதி ஒருமை 5 சட்டைகள்னு சொல்லணும். 5 சட்டைகள்னு சொல்லாமல் 5 சட்டைன்னு சொன்னார். ஏன்னா சாதி ஒருமை, எல்லாம் உடம்புங்கிற வகையில் உடம்புன்னு சொல்லிட்டார். ஆனால் உடம்புகள்
அப்படின்னு 5 சட்டைகள் அப்படின்னு பன்மையில் நீங்கள் பொருள் செஞ்சுங்க. அதனால் சாதி ஒருமை. இதானே ஆன்மா அங்கனம் வசித்திட வரினும் அவ்வேகதேச பொருள்களுக்கு வேறாய் வியாபி என்னும் வழக்குடையனாதல் அவற்றை செலுத்து மாற்றில் வைத்து உணர்த்தப்பட்டது. வசித்திட வரும் வியாபின்னு சொன்னாலும் ஏகதேசத்தன்மை உடையதாக இருந்தாலும் ஆன்மா இவற்றிற்கு வேறாய் நின்று இவற்றை செலுத்தும். புரியுதா புரியலையா? இவற்றிற்கு வேறாய். இப்போ வேடங்கட்டி ஆடுவோர் கூத்தாடுறவன் இப்போ என்ன வேஷம் போட்டிருக்கான்? ராஜா வேஷம் போட்டிருக்கிறான். ராஜா வேஷம் போட்டிருக்கிறதான் வேஷ ராஜா. உள்ளே இருக்கிற கூத்தாடி வேற. புரியுதா? இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, ஒரு வேஷம் கட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் வேறேன்னு தெரியணும். நாம் என்ன நினச்சிக்கிறோம்? கட்டின வேடமே நான் தான் நினச்சிக்கிறோம். அங்கே தான் பிரச்சனை. அப்போது இவற்றிற்கு வேறாய் ஆன்மா 5 காயம் இருந்தாலும் 5 காயத்தை செலுத்துகிற ஆன்மா இந்த 5க்கு வேறா இருக்கு. புரியல? 5க்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. எது போல? இந்த 5லையும் 5க்கு வேற ஒரு ஆள் இருக்கிறான். தேரை செலுத்துகிற ஆள் வேற, மரப்பாவையை செலுத்துகிற ஆள் வேற, தோல்பாவை கூத்து ஆட்டுறவன் வேற ஆள், பரகாயத்துக்கு போகிற ஆள் வேற, கூத்தாடுறவன் வேற. இதெல்லாம் அவர்கள் செய்கிற தொழில். இந்த தொழிலை செய்யக்கூடிய ஒருவன் இவற்றிற்கு வேறாய் உண்டு. அதுபோல் 5 சட்டையில் பொருந்தி இருந்தாலும் அந்த சட்டைக்கு வேறா ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்பதை அறிந்து கொள்ளணும். அதான் சாதனை. படிக்கிற நோக்கம் அதுதான். அதான் இங்கே சொல்கிற என்னதுங்க? ஏகதேச பொருள்களுக்கு வேறாய் வியாபி என்னும் வழக்குடையனாதல் அவற்றை செலுத்து மாற்றில் வைத்து உணர்த்தப்பட்டது. அவற்றை செலுத்து மாற்றினா எவற்றை செலுத்து மாற்றின்? அவற்றை 5 சட்டையை செலுத்துகிற மாதிரி. இங்கே 5 ஓமையில் 5க்கு வேறா ஒரு ஆள் இருக்கிற மாதிரி 5 சட்டையிலையும் 5 சட்டைக்கு வேறா ஒருவன் உண்டு. அவன் உண்மையிலே வியாபக பொருள். உண்மையில் வியாபக பொருள். அவன் இப்போ எப்படி இருக்கிறான்? ஏகதேசப்பட்டு நிற்கிறான். ஏகதேசப்பட்டு நிற்கிறான். எது போல்? வேடங்கட்டி ஆடுறவன் அந்த வேடத்தில் இருக்கிறான், தேரை செலுத்துறவன் அந்த இடத்துல நிற்கிறான். அதுக்கு கட்டுப்பட்டு நிற்பது போல ஆன்மா அந்தந்த காயத்தில் கட்டுப்பட்டு ஏகதேசப்பட்டு நிற்கும். உண்மையில் அதானா அதுன்னு கேட்டால் இல்லை. சரியா? சரி. 215 என் உடல் பொறி பிராணன் கரணம் என் உணர்வு என்ற கால் தன்னின் வேறாகும். நீ எந்தன் மனை என்ற எல்லாம் நின்னின் வேறாகும். எண்ணின் நீங்கடா இவை இங்கு எண்ணின் உன்னின் நீயாமாகும் உயிர்மகிர் புகவும் காண்டி. எந்தன் மனை என்ற எல்லாம் நின்னின் வேறாகும். பதவுரை. எந்தன் மனை என்ற எல்லாம் நின்னின் வேறாகும். என் மனை, என் மனைவி. மனை என்பது என் மனைவி. என் பதி, என் கணவன். என் மனை, என் பதி, என் கணவன், என் மனைவி என்று அபேதமாய் வழங்கி வந்தன எல்லாம். அபேதம்னா என்னது? அபேதம் என்பது ஒன்றாய். ஆமாம், அபேதம் என்பது ஒன்றாய். பேதம்னா தான் வேறாய். சரியா? சொன்ன உடனே ஜெர்க்காயிட்டீங்களா? அபேதம் என்பது ஒன்றாய், பேதம்னா வேறு, அபேதம்னா ஒன்று. அதுக்கு எதிர்மறை தானே. முன்னாடி வந்ததா இல்லையா? எதிர்மறை. அபேதம்னா ஒன்றாய். அப்போ
என்னது ஈருடல் ஓர் உயிர். யாரு? கணவனும் மனைவியும். எது வரைக்கும்? போகிற வரைக்கும் தான். போகும்போது தனியாக தனியாக போகணும். சொல்லும்போது இந்த டயலாக் நல்லா இருக்கும். ஈருடல் ஓர் உயிர் நீயும் நானுமாய் அப்படின்னு பேசிக்கலாம். போகும்போது கொஞ்ச நேரம் வீடு வரை மனைவி, வீடு வரை மனைவி, மக்கள், காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஆறும். ஒருத்தனும் வரமாட்டான் இல்லையா? என்னதுங்க அப்போசாமி சொல்கிறாரா இல்லையா? என்னது? தீ விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தாய் நீடு பண்ணி திரு ஆணை காவுடைய செல்வா இந்த நத்தா உன் பொற்பாதம் அடையப் பெற்றால் அல்லகண்டம் கொண்டடியேன் என் செய்கேன். யாரும் கூட வர மாட்டாங்க. அது என்னதான் என்னங்க என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னாலும் அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. போகும்போதே தனித்துணை நீ நிற்க தறிக்கு தலையால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாயின்னு சொல்கிறார் இல்லையா? தனித்துணை யார்? பெருமான் தான். குற்றாலத்துறையும் கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆர்வல். ஒருத்தர் வரமாட்டாங்க. ஆனால் நம்மளால் இப்போ என்ன செய்ய முடியல? சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? என்னங்க அப்படியெல்லாம் இல்லைங்கம்போ. ஆனால் உண்மை அதுதான். எப்பவுமே உண்மையை நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்க முடியாது. அதுபோல் இந்த உடம்பும் உயிரும் வேறன்னு சொன்னால் எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. உடம்பு தாயா நான் தாயா உடம்பு இல்லைங்களா? மனைவி மக்களையே பிரித்து பார்க்க முடியாத ஒருத்தன் தன்னை உடம்புலேருந்து பிரித்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? மனைவி மக்களை தன்னில் வேறாக பிரித்து பார்க்க தெரியணும். அதன் பிறகு தன்னை உடம்பிலிருந்து வேறாக பிரித்து பார்க்க தெரியணும். தெரிஞ்சாதான் நிலையாமையை பற்றிய நினைப்பு வராதபடி வீடுபேற்றின் மீது ஆசை வராது. முதல்ல நமக்கு வர வேண்டியது என்னது? நிலையாமை. நிலையாமை பற்றி உணர்வு தான் வீடுபேற்றிற்கு அடிப்படை கொள்கை. அடிப்படையே நிலையாமை தான். அந்த உணர்வு வராத வரைக்குமே வீடுபேற்றின் என்ன வராது? விருப்பம் வரவே வராது. அதாங்க எந்தன் மனை என்ற எல்லாம் நின்னின் வேறாகும். என் மனை என்பது என்று அபேதமாய் வழங்கி வந்த எல்லாம் உனக்கு வேறாதல் கண்டார் போல. அதை ஒரு நாள் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கே என்ன வேண்டியதாக இருக்குது? ஒரு டேட்டு வேண்டியதாக இருக்குது. யார் முன்னாடி போகிறாங்களோ போனால் போக இருக்கிறாள் தெரிஞ்சுக்குவாங்க. அடடா இத்தனை நாள் இப்படி இருந்தமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேண்டியதாக இருக்குது? அதுக்கே ரொம்ப காலம் தேவைப்படுது. ஆனால் அதுதான் உண்மை. அதான் உண்மை. அதுபோல் என் உடல் பொறி பிராணன் கரணம் என் உணர்வு என்ற கால் நீ தன்னின் வேறாகும். உனது அன்று ஆகிய உனது அன்று ஆகிய அது என்னது? என்னில் வேறாக நினைச்சு கூட பார்க்க முடியல. எதை? உடல் பொறி பிராணன் கரணங்களை தனித்தனி எண்ணாது என்றும் அங்கனம் உணர்ந்த பாச உணர்வை என் உணர்வு என்று அபேதமாக கூறிக்கொண்டு நீ அவைகளில் வேறாய் நிற்றிகான் அவற்றில் வேறாய் நிற்றிகான். அப்போது உடம்பை வேறா நினைக்க முடியல, பொறிகளை வேறா நினைக்க முடியல, பிராணவாயுவை வேறா நினைக்க முடியல. ஏன்னா தூள தேகமே ஆன்மா, ஐம்பொறியே ஆன்மா, பிராணனே ஆன்மா. இதெல்லாம் ஏற்கனவே படிச்சுமா இல்லையா? படித்து கேட்டால் சொல்லுவோம். படித்தா கேட்டால் சொல்லுவோம். 3ஆம் நூற்பாடு எத்தனை பேர் வராங்கன்னா எத்தனை பேர் வராங்க? 7 பேர் வராங்க. 7 பேர் வந்தாங்கன்னா வராட்டி என்ன? இவற்றிற்கு வேறாய் ஆன்மா உண்டு அப்படின்னா இதுக்கு வேறா நான் ஒரு ஆளுன்னு நினைப்பு வரணும். தோள தேகம் ஆன்மா இல்லை, சூக்கும தேகம் ஆன்மா இல்லை, ஐம்பொறிகள் ஆன்மா இல்லை, பிராணன் ஆன்மா இல்லை, பிரம்மன் ஆன்மா இல்லை, இவையெல்லாம் சேர்ந்த கூட்டுப்பொருள் ஆன்மா அல்லன்னு சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் படிக்கும்போதே நமக்கு வரணுமா இல்லையா? என் உடம்பு நான் அல்ல, உடம்புக்கு வேறா ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு நினப்பு வரணுமா இல்லையா? வருவதற்கு தான் படிக்கிறோம் இல்லையா? அதான் இங்கே சொல்கிறார். எனவே உடல் பொறி பிராணன் கரணங்களை தனித்தனியே எனது என்றும் அங்கனம் உணர்ந்த பாச உணர்வை என் உணர்வு என்று அபேதமாய் கூறிக்கொண்டு, அப்போது இவையெல்லாம் எனக்கு வேறானது என்று அறியணும். அறிகிற அறிவு என்ன அறிவு? பாச ஞானம்.
இவற்றை கொண்டு அறிகிற ஞானமெல்லாம் என்னது? பாச ஞானம். இந்த கருவிகள் வழியாக அறிஞ்சாவே பாச ஞானம்தான். அப்போது இவை பாசம் என்று அறிய வேண்டும். இவற்றால் அறியப்படுகிற ஞானம் பாச ஞானம் என்று அறிய வேண்டும். ரெண்டு வேலை அங்கே நடக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல கருவிகள் நான் அல்லன்னு அறியணும். அப்புறம் கருவிகளால் அறியப்படுகிற அறிவு பாச ஞானம் என்று அறியணும். பாச ஞானம் என்று அறியணும். இந்த ரெண்டு நடக்கணும். எனவே அது பாசஞானம் என்று என்னதுங்க? வேறாய் நெற்றி கான் இங்கு இவை எண்ணின் நீங்கிடா எண்ணின். என்னங்க, என்னை விட்டு இது பிரியறதே இல்லை. எது? உடம்பு, கரணம், பிராணன் எல்லாம் எப்படி இருக்கு? என் கூடவே இருக்க. இதை போய் எனக்கு வேறான்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லையா? இது எப்பா என்னை விட்டு போச்சுன்னா பரவாயில்ல, என் கூடவே இருக்குதே, இதை போய் நீங்கள் இது வேற, உடம்பு வேற, உயிர் வேறன்னு எப்படிங்க நினைக்கிறது? கூடவே எல்லாம் இருக்கு. இப்போ மனைவி மக்கள் வேறன்னு சொன்னீங்க, அது பரவாயில்ல, எல்லா நேரத்திலும் கூட இருக்கிறது இல்லை. திடீர்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுறாங்க. பிரிஞ்சு போகும்போதே தெரியுது, ஓ நான் அவங்க இல்லையாட்டிருக்குது. சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க, அப்போ தெரியுது. இல்லைண்ணா மருமக வந்துட்டா, பேரன் வந்துட்டான், பேத்தி வந்துட்டான்னு ஒரு 6 மாதம் யூஎஸில் போய் உக்காந்துக்கிறாங்க, அப்போ தெரியுது, ஓ அவங்க வேறையாட்டிருக்குது, நாம் வேறையாட்டிருக்குது அப்படின்னு அப்போ தான் தெரியுது. ஆனால் இந்த உடம்பு அப்படி போக மாட்டேங்குது சார். என் கூடவே தான் இருக்குது. பிராணன் கூடையாக தான் இருக்குது. பொறி அதை எப்படி எனக்கு வேறான்னு நினைக்கிறது? கொஞ்சம் புரியலையே. இது எப்படி நினைக்கிறது அப்படின்னா அது என்னது? உண்ணுதல் என்னது? ஆழ்ந்து நோக்குதல். உண்ணுதல்னா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நீயாமாகும் உகிர் மகிர் உகவும் காண்டி. நீ இந்த முடியெல்லாம் எப்படி தெரியுது? நான், என்னுடைய மயிர், என்னுடைய நகம் அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் பிரியுன்னு நினச்சி பார்க்குறியா? இல்லை. ஆனால் அது என்ன ஆகுது? வயசாக அப்படியே கொட்டுது. கண்ணாடி முன்னாடி போய் இப்படி பார்த்தா முதல்ல எங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது? தலையை தான் இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னதையா முடியெல்லாம் கொட்டுது. நேற்று வரைக்கும் இது கொட்டவே கொட்டாதுன்னு நினச்சா என்ன, நான் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது என்னாச்சு? கொட்டி ஒரு காலத்தில் மொட்டையாக வழுக்கையாக போகுது. உடம்பு வேறா நினைக்க முடியாத மயிரும் நகமும் உன்னை விட்டு நீங்குவது போல உடம்பும் உன்னை விட்டு நீங்கும். உடம்பு உன்னை விட்டு நீங்கும். உயிர் மயிர், உயிர்னா நகம். உன்னுடையனவாயி அபேதம் என தொன்று வழங்கப்பட்டு நகம் மயிர் முதலிய சில நீங்குதலும் சில காணப்படுதலால் அதனால் ஆன்மா அவற்றிற்கு வேறாம் என்பது அறியப்படும் என்க. சில முடி கொட்டி போகுது, சில முடி நிற்குது. அது மாதிரி கருவிகளும் என்னாகும்? நீங்கும், கூடும். அதனால் இவற்றிற்கு வேறானவனி என்பதை அறிக. தன் மனை முதலியவற்றோடு ஒப்ப எண்ணாது ஒப்ப எனது என்று வழங்கப்பட்டு சில நீங்குதலும் காணப்படுதலால் அதனால் ஆன்மா அவற்றிற்கு வேறு என்பது அறியப்படும். மனைவி மக்கள் போல உடம்பும் ஒரு காலத்தில் விட்டு நீங்கும். அற்றேல் உடல் பொறி முதலியவற்றை எனது என்பது எந்தன் மனை என்றவற்றை எனது என்றது போலவன்றி ராகுனது தலையென்றார் போல அபேதம் பற்றி கூறும் கருத்தே ஆகலின். அதாவது மனைவி மக்களை எனது மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய மகன் என்று சொல்வதும் என்னுடைய கை, என்னுடைய கால் அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்க. என்னுடைய மனைவி அப்படின்னா அது என்னுடைய உடைமை, என்னுடைய பேனா, என்னுடைய வண்டி அப்படின்னா அதெல்லாம் இருந்துங்க உடைமை. எனக்கு வேறா இருக்கிற பொருள் என் கூடவே வச்சிருக்கிறேன். அப்போ இது நீங்கும். ஆனால் என்னுடைய உடம்பு, என்னுடைய கை, என்னுடைய தலை அப்படின்னா அது அந்த என்னுடைய வேற, இந்த என்னுடைய வேற. ஏன்னா ராகுவினது தலை, ராகுன்னு எப்படி இருக்கும்? பாம்பு. ஒன்றுக்கு ராகுக்கு பாம்பு தலை, ஒன்றுக்கு மனித உடம்பு, இன்னொன்றுக்கு
பாம்பு உடம்பு, தலை வந்து மனித தலையாக இருக்கும். ராகு கேது அதானே, ராகு கேது. இப்போ ராகுவினது தலைனா அது ராகு வேற தலை வேற இல்லை. உடம்போடு கூடி தலை இருக்கா இல்லையா? ராகுவினது என்னுடைய தலை அப்படி வச்சுக்கங்க. என்னுடைய தலை என்பது எனக்கு வேறானதல்ல, என்னுடைய அங்கம், என்னுடைய அங்கம். அதனால் இதை எப்படி சொல்லக்கூடாது? வேறுன்னு சொல்லக்கூடாது. என் மனைவி மக்கள் போல உடம்பை வேறாக சொல்லக்கூடாது. ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பு அது உடம்போடு கூடிதான் இருக்கு. அதனால் அது என்ன சொல்லக்கூடாது? வேறுன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய அப்படின்னு சொன்னதுனாலேயே இது எனக்கு வேறானதுன்னு சொல்லக்கூடாது. எதை? உடம்ப. மனைவியை சொல்லலாம், வீட்டை சொல்லலாம், வண்டியை சொல்லலாம். ஏன்னா அதுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வேற இருக்கு. ஆனால் இது எப்படி இருக்கு? என் கூடவே இருக்கு. எனவே இந்த என்னுடைய என்பதினாலேயே இது என்னுடையது இல்லை, நான் வேற உடம்பு வேறன்னு சொல்ல முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. மறுப்பை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இதுவும் மறுக்கப்பட வேண்டியது தான். எப்படி மறுக்கிறோன்னு அடுத்த பாட்டில் சொல்றார். இவன் தடை என்ன எழுப்புறாங்க? உடல் பொறி முதலியவற்றை எனது என்பது என் மனை முதலியவற்றை எனது என்றது போலன்றி, முதல்ல என் மனைவி அப்படின்னு சொன்ன மாதிரியே என் உடம்பு என்பதையும் நீங்கள் பொருள் எடுத்துக்கூடாது. அது வேற இது வேற. எது போலனா ராகுனது தலை என்றார் போல. ராகுனது தலை என்பது ராகு வேற தலை வேற இல்லை. ராகுவினுடைய தலை என்பது என்னது? ராகுவும் அதுதான், அதுக்கு தலையும் அதுதான். சும்மா தலையை சுட்டி காட்டுறோம். ராகுனது கை, ராகுனது தலைன்னு சொன்னால் ராகு வேற தலை வேற எல்லாம் இல்லை. அது மாதிரி என் உடம்பு அப்படின்னு சொன்னால் நான் வேற உடம்பு வேறன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு மறுப்பு. அந்த மறுப்பு தான் இங்கே சொல்றாரு. என்றார் போல அபேதம் பற்றி கூறும் கருத்தே ஆகலின். அபேதம் பற்றி கூறும் கருத்தே ஆகலின் என்னது? வேறன்னு சொல்லக்கூடாது. சரியா? அதுபோல கருத்தாகலின் உரைப்போர் குறிப்பொடு படுத்து காணுங்கால் இவ்விரு வகை வழக்கில் தம்முள் வேறுபாடு உண்மையின். உரைப்போர் என்னது? சொல்றவங்க எப்படி சொல்றாங்க? என் மனை என்று சொல்வோரும் என் உடல் என்று சொல்வோரும் பார்த்தா ஒரே மாதிரி தெரியும், ஆனால் ரெண்டுக்கு வேற வேற கருத்து. என் மனை என்று சொல்வது வேறு, என் உடம்பு என்று சொல்வது வேறு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் பொதுவாக அப்படியே சொல்லிட்டு போகிறீங்க, அது ஏற்றுக்க முடியாது. என் மனைவி என்பது எனக்கு வேறானது, என் உடம்பு என்பது எனக்கு ஒன்றானது, அபேதம். என் உடம்பு எனக்கு அபேதம், என் மனைவி என்பது எனக்கு பேதம். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம்? ஒரே மாதிரி சொல்கிறதுனால நீங்கள் அப்படிலாம் பொருள் செய்ய முடியாது, மறுக்கிறாங்க. மேலே சொன்ன கருத்தை மறுத்து, எனவே தம்முள் வேறுபாடு உண்மையின் அவை தம்முள் ஒக்குமாறு ஆங்கனம். இது எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும்? என் மனை என்றக்கால் நின்னின் வேறாகும்னு சொல்லி மறுக்கிறீங்க. ஆனால் அது பொருந்தாது, அது பொருந்தாது என்று யாங்கனம் என்பாரை நோக்கி வேறு ஓமை எடுத்து காட்டி உணர்த்துதற்கு எழுந்தது வரும் செய்யும். சரியா? அதுக்கு இன்னொரு ஓமை சொல்றார். பொன்னணி ஆடை மாலை போது மேலான போது இங்கு என் அணி யான் என்று உண்ணி இருந்தனை பிரிந்தபோது நின்னணி நீயல்லை ஆயினை காயம் நின்னின் அந்நியமாகும் உன்னை அறிந்து நீ பிரிந்து பாரே. உன்னை அறிந்து நீ பிரிந்து பாரே. பதவுரை பாருங்க. பொன்னணி ஆடை போது மாலை மேலான போது, பொன்னால் இயற்றப்பெற்ற ஆபரணம் ஆடை அவரவராய அங்கன் முதலிய புறப்பொருள்கள் அணிந்தபோது இங்கு என்னணி யான் என்று உண்ணி இருந்தனை அவ்விடத்து என்னணி யான் என்று அபேதம் பற்றிய கருத்தால் நினைந்திருந்த நீ. நல்லா என்னது? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகும்போதே எப்படி போகிறோம்? நான் அழகாக இருக்கேன், நான் அழகாக இருக்கணும், நல்லா மேக்கப்லாம் போட்டு போகிறோமா இல்லையா? போகும்போதே உடம்பு வேற நான் வேற நினைப்படியா போகிறோமா? அப்படியா?
அப்படி நினச்சா தான் மேக்கப்பே போட மாட்டோமே இல்லையா? மேக்கப் போடுறோம்னாவே என்ன அர்த்தம்? நான் தான் உடம்பு, உடம்பு தான் நான் என்று நினச்சிட்டு அந்த நினப்புங்கிறது இந்த வேலையெல்லாம் நடக்குது இல்லையா? உடம்பு அலங்காரிக்கிறதுக்கு என்ன காரணம்? நின்னை சிங்காரித்து நெனதருள் பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேங்கிறார். முன்ன அலங்காரம் பண்ணி பார்க்காம என்ன அலங்காரம் பண்ணி பாட்டு துன்பப்படுகிறேனே பெருமானேங்கிறார். ஏன்னா இது என்னதுங்க, இந்த புண்புழால் யாக்கை காயக்கரு. ஆமாம் ஆமாம், எல்லாமே நாற்றம். இது பின்னாடி 9ஆம் நூற்பாடு சொல்கிற நாடியோ நரம்பு சீ கோலையோ தேடி அணை அறியேன்பர். உடம்பு எப்படி இருக்குதுங்க? நாடி நரம்பு போய் பார்த்தா சீ இருக்குது, கோலை இருக்குது. உள்ள மேலே ஒரு பைய போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா என்ன இருக்குது? சீயும் கோலையும் நரம்பும் எலும்பும் கிடக்குது சரிங்களா? அதனால் அதைத்தான் நான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன். அது அந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் அலங்காரமெல்லாம் பண்ண வேண்டியது தான். பொன்னணி ஆடை போது மாலை மேலான போது என்னணி யான் என்று உண்ணி இருந்தனை. இதெல்லாம் அது வரைக்கும் நான் தான் நான் தான் நான் தானே நினச்சிக்கிட்டு அலங்காரம். நின்னணி பிரிந்த போது இதெல்லாம் அலங்காரமெல்லாம் கலைச்சி ஒன்று அது வீட்டுக்கு வந்து மேக்கப் கலைக்கிறோமா இல்லையா? கலைக்கிறோம். நம்மளாக கலைப்போம். இல்லைன்னா என்ன செய்வான்? எவனொருத்தன் தூக்கிட்டு ஓடிடுவான். ஹீரோவில் வச்சுருந்தது பூரா தூக்கிட்டு ஓடிடுறானா இல்லையா? 50 பவுனை காணா, 100 பவுனை காணா அப்படின்னு. அது வரைக்கும் அதுதான் நான் தான். அது திறந்து அந்த நகையை பார்த்துட்டு ஆகா 50 பவுன் இருக்குது, 100 பவுன் இருக்குது அப்படின்னு ஒரு ஆனந்தம் இருக்கா இல்லையா? இருக்க தான் செய்யுது. அது தூக்கிட்டு போனதுக்கப்புறம் ஐயோ போயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதுதான். ஆனால் நாம் போவோமா? போக மாட்டோம் இல்லைங்களா? நின்னணி பிரிந்த போது நின்னால் அணியப்பட்ட அப்புறப்பொருளாகி அணிகலன் முதலையானவற்றை நீங்கிய போது உனக்கு அந்நியமாய் நீ அல்லை ஆயினார் போல. மேக்கப்பெல்லாம் பட்டு நீயும் நான் அதுதான் நான் தான் அதுன்னு போயிட்டு ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னு நினச்சா அப்பா எப்படா இதை கழட்டி வைப்போன்னு ஆகிடுது. 30 பின்னை குத்திக்கிட்டு டடாடாடாடாடாடா அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்தவுடனே என்ன செய்கிறோம்? எப்படா போகும்போது கஷ்டப்பட்டு யாரையா அந்த 30 பின்னை குத்த சொன்னது? போகும்போது அதை குத்தி அப்படி அலங்காரம் பண்ணி வரும்போது என்னது அப்பா எப்படா இதெல்லாம் கழட்டி எறிவோம். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? என்ன பண்ணுறது? போகும்போது அழகாக தெரிய வேண்டியதாக இருக்குது. வேலை முடிஞ்சோடனே என்னது எப்படா அதை கழட்டி வைப்போம். நின்னணி பிரிந்த போது நீ எல்லை ஆயினை. இப்போது போகிற போது அதுதான் நான் தான் அது அப்படின்னு அபேதமாக போன நாம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்ன ஆயிரும்? பேதமாயிடும். கழட்டியா ஓ அப்பா அப்படின்னு பேதமாயிடும். அது மாதிரி நமக்கு அதன் மேலே விருப்பம் இருக்கிற வரைக்கும் அது அபேதமாக தெரியும். எது? உடம்பு முதலிய கரணங்கள் எல்லாம் எப்போ அபேதமாக தெரியும்? ரிசப்ஷனுக்கு போகும்போது இருக்கிற மாதிரி. அதன் மீது ஆசை இருக்கிற வரைக்கும் இதுவும் நானும் வேறல்ல, இதுவும் நானும் வேறல்ல அப்படின்னு என்ன செய்கிறோம்? அதுதான் நான் தான் அதுன்னு. ஆனால் அந்த விருப்பம் என்னைக்கு முடியுதோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அட போயா என்ன எப்படி இருந்தால் யாரையா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துடுதா இல்லையா? அது எப்போ அந்த கூத்து நிறைவு பெற்றுச்சுன்னா அதன் மேலே இருக்கிற ஆசை முடிஞ்சிருச்சுன்னா அதன் மீது என்ன இருக்காது? விருப்பம் இருக்காது. அப்போ தான் என்ன வரும்? பேதம் நமக்கு தெரியும். உடம்பு வேறு நான் வேறு என்கின்ற உணர்வு எப்போ தோன்றும்னா என்ன முடியணும்? அது மீது இருக்கிற ஆசை தெளியணும். அது வரைக்கும் சொன்னால் கேட்குமா? வரும்போது இவ்வளவு எப்படா கழட்டி வைப்போன்னு வர நாம் போகும்போது அதுக்கு ஏன் உது சும்மா சிம்பிளாக வா அப்படின்னா ஐயோ நான் எப்படி அப்படி வர்றது? நான்லாம் அப்படி வர முடியாது அப்படின்னு 4 நாளைக்கு முன்னாடியே அந்த புடவை எடுத்து அயன் பண்ணி காலையில் எதை கட்டுறது, சாயந்தரம் எதை கட்டுறது, அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் என்ன, அது எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே மேக்கப் கலைஞ்சிருமா கலையாடும். இல்லை பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்குதா? ஏன் அந்த பவுடர் இங்கேருந்து அடிச்சுட்டு போனால் கலைஞ்சி போயிடுமாம்மா. அதுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? வீட்டுக்கு பக்கத்தில் போய் அங்கே மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு
பூவுக்கு பெயிண்ட் அடித்து பக்கத்தில் போய் தான் அந்த மேக்கப் போடணும். இங்கிருந்தே போட்டால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து அசிங்கமாக போயிடும். அப்படியெல்லாம் போனால் தான் இருக்குது இல்லையா? அது எது வரைக்கும்? அந்த காரியம் முடிகிற வரைக்கும். ஒரு காரியத்தை நோக்கி நம்ம போகிற போது காரியம் முடிகிற வரைக்கும் அதுதான் நான் தான் அதுன்னு இருக்கு. காரியம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, அப்புறம் எப்படா கழட்டுவோம் அப்படின்னு வருதா இல்லையா? அதுதான் ஆன்மாவின் அறிவினுடைய தன்மை. வந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, உடம்பு மேலே ஆசை போயிடும். போப்பா இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுறது, எதையாவது இப்போ போய் பெருமான்கிட்ட போய் நிற்கிறந்தா போதும், இந்த போய் என்ன செய்யக்கூடாது, காலத்தை வீணடிக்காது அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும்? பர்பஸ் சால்வ் ஆகணும். என்ன பர்பஸ்ஸு? வந்த வேலை முடிகிற வரைக்கும் வினைத்தேகம் கண்டாய். என்ன சொல்கிறாரு? வினைத்தேகம். வினையை கொண்டு வந்த வினையை அனுபவிக்கிற வரைக்கும் உடம்பு மேலே பற்று இருக்கத்தான் செய்யும். பற்று இருக்கத்தான் செய்யும். அந்த வினை கழிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? பற்று நீங்கிடும். அது வரைக்கும் இருக்குமானா இருக்க தான் செய்யும். படித்ததுனாலெல்லாம் விட்டுற முடியாது. அந்த வினை தீர்ந்தாதான் உடம்பின் மேலே இருக்கிற பற்று நீங்கும். யான் எனது என்பதில் எனது என்பது ஒரு கால எல்லையில் நீங்கும். யான் என்பது அவ்வளவு சீக்கிரம் நீங்கவே நீங்காது. ரொம்ப கஷ்டம். எது? இந்த மேக்கப்பெல்லாம் கூட விட்டுறலாம். ஆனால் யாராவது நம்மளை குறைச்சி பேசிட்டே என்ன ஆகும்? முடியவே முடியாது இல்லைங்களா? யான் என்பது ரொம்ப கஷ்டம் விடுறது. எனதை விட்டுறலாம். எனது அதுவும் கஷ்டம்தான். எதை கம்பேர் பண்ணா? யான் என்பதை கம்பேர் பண்ணா எனது என்பது கொஞ்சம் எளிமை. யான் என்பது சாகர காலத்தில் கூட மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்குமா இல்லையா? மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிற போத பக்கத்தில் பையனும் பேரனும் பேத்தி வந்து பேசுவாங்க. என்னது எப்பா வாங்கிட்டியா, கையெழுத்து வாங்கிட்டியா, என்னென்னு கேட்டுட்டியா, டெபாசிட்டில் என்ன வச்சுருக்கிறாரு, சொத்தெல்லாம் எங்கே இருக்குது, எழுதி வாங்கிட்டியா, உயிர் கீழ் எழுதி வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? இந்த உசிர் படுத்திக்கிட்டு என்ன செய்யும்? நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், என் காது படவே என் சொத்தை தான் கேட்குறாங்க, என்னை பற்றி எவனாச்சும் கவலைப்படுறானா அப்படின்னு இது என்ன செய்யும்? அப்போ என்ன வருது? எனது என்பது விட்டாலும் யான்கிறது இருக்கா இல்லையா? நான் எப்படியெல்லாம் உன்னை வளர்த்துனேன், இப்படி வளர்த்துனேன், அப்படி வளர்த்துனேன், இவன் பாரு என்னை பற்றி கொஞ்சமாவது கவலைப்படுறானா அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா? அப்போ என்ன வருது? யான்கிற நினப்பு அங்கே இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட வரும். இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட வரும். போகவே போகாது. உண்மையாலும் பக்குவடைய ஆன்மாவாக இருந்தால் என்ன செய்யும்? அட போட நானே போகிறேன் சொத்தாவது ஒன்றாது, எவனோ எதையை கட்டிட்டு அழுங்கய்யா, என்ன விட்டா போதும், நான் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஏதாவது எவனாச்சும் ஒரு சிவபுராணம் பாண்டிங்கன்னா பரவாயில்ல கேட்டுட்டு போயிடுவேன். கண்டதை பேசிகிட்டு இருக்காமல் என்ன செய்ய? ஒரு சிவபுராணத்தை யாராவது பாட சொல்லியா? இதெல்லாம் எங்கூட எது வரப்போகுது? ஒன்றும் வராது. போகும்போது கூட வர்றது புண்ணிய பாவம்தான் வரும். ஏதாவது தேவாரம் திருவாசத்தை ஆடியோ எது போட்டு விடியா, கேட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்லுமா, நினைக்குமா? அப்போ அதுக்கு என்ன இல்லை? அந்த செருக்கு அது நம்ம சொல்கிறது ஈஸி, அந்த நினப்பெல்லாம் அங்கே வரவே வராது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். பக்குவமுடைய ஆன்மா மட்டும்தான் அதை செய்யும். மற்ற ஆன்மாக்களுக்கு அது வரவே வராது. இப்போது எனது என்பது விடும், யான் என்பது ரொம்ப கஷ்டம். இங்கே எனது என்பதுக்கு தான் இத்தனை பாடு. இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் எதுக்கு சொல்லுது? எனது என்பதை விடணும்னு சொல்லுது. விடுமானா நீ எனது என்பது எனக்கு வேறானதுங்கிற நினைப்பே வராது. வேறானதுன்னு தெரியணும், அப்புறம் அதை விடணும். இங்கே வேறானதுங்கிறதையே பிடிச்சிக்கிட்டு நான் தான் அதுதான் நானுன்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கே போய் விடுறது? எப்போ விடுறது? ரொம்ப கஷ்டம். சரி, எனவே காயம் நின்னின் அந்நியமாகும், உடல் பொறி முதலிய அனைத்தும் நின்னிலிருந்து அயலாகும். அதுக்கு ஒரு கால வரும். ஆதலால் உன்னை அறிந்து நீ பிரிந்து பாரு. உண்மையை அறிந்து, ஆன்மாவின் உண்மை இலக்கணத்தை அறிந்து, ஆன்மா வேறு, தூளதேக வேறு, சூக்கும தேக வேறு, பரகாயம் வேறு என்று அறிந்து உன்னை இவற்றிலிருந்து பிரித்து பார்க்க பழகு. ஐயோ என்னங்க போயிட்டானா, ஐயோ அப்படிங்காத,
போயிட்டா போகத்தான் வேணும், எல்லாரும் போய்தான் ஆகணும். புரியுதுங்களா? எல்லாருக்கும் இங்கே யாருக்கும் வேலை கிடையாது. எவனுக்கெல்லாம் பிறப்பு உண்டோ அத்தனை பேர்த்துக்கு என்ன உண்டு? இறப்பு உண்டு. வந்தவரெல்லாம் போய்த்து ஆகணும். முதல்ல நம்மளாம் போயிட்டானாவே எப்படி இருக்குது? ஐயோ இன்னும் அபசகனமாக பேசுறீங்க. என்ன அபசகம்? ஒரு அபசகனமும் கிடையாது. போகிறது உறுதி. எப்போ வேணாலும் போகும், எப்போ வேணாலும் போகும். அதுக்கு முதல்ல என்ன ஆகணும்? அக்செப்டன்ஸ் வரணும். முதல்ல இறப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அந்த ஏற்றுக்கொண்டாதான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். இறப்புனா ஐயோ அம்மானு கத்துனா ரொம்ப தத்துவ ஞானத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். வழியே இல்லை. அதனால் என்ன செய்யணும்? காயம் நின்னின் அந்நியமாகும். ஒரு நாள் உன்னை விட்டு இந்த உடம்பு பிரியும். அதை அறிந்து உன்னை நீ உணர்ந்து பார். உடம்பிற்கு வேறாக ஆன்மா என்பது ஒன்று உண்டு. ஆன்மாவுக்கு அழிவு இல்லை, காயத்திற்கு அழிவு உண்டு. காயம் வேறு, ஆன்மா வேறு என்று அறிந்து உணர்ந்து உன்னை அவற்றிலிருந்து பிரித்து பார். பிரித்து பார். பொழிப்புரை. உடல் பொறி முதலியவற்றை எனது என்றல் ராகுவனது தலை என்றார் போல சிறுபான்மை வழக்கே ஆதல் பற்றி பெரும்பாலும் யாண்டும் யாரும் வழங்க காண்டலின் அவற்றை அபேதம் பற்றிய கருத்தால் எனது என்றல் மெய்ப்படுத்த அணிகலன் முதலியவற்றை அவ்வாறு எனது என்றார் போல அறிந்து பிரிந்து பாராத மடமை பிரிதன்று. ராகுவனது தலை போலன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு என்னது? பொன்னணி ஆடை போதுமாலை என்று இன்னொரு உதாரணத்தை சொல்லி அணி இது இந்த உடம்பு தான் நான் தான் உடம்புன்னு பிரித்து பார்க்க முடியலன்னா நீ யார்? மடமை உடையவன். அறிவு ரொம்ப தூளமாக இருக்குது. அப்போ நீ கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்பு உன்னை விட்டு ஒரு நாள் கட்டாயம் நீங்கித்தான் தீரும். எனவே உடம்பு வேறு, ஆன்மா வேறு என்பதை நீ அறிவாயாக என்று சொல்லுகிறார். சரி, 1:15. இன்னொரு பாட்டு பார்த்துடலாமா? திருச்சில் அதே தான். சரி. உடல் யான் அல்லேன், இந்த உணர்வு யான் அல்ல ஆனேன். கடன் யாது என்னின் வேறு கண்டு உணர்வு எண்ணாது என்கை. இடரிலா எந்தன் ஆன்மா என்றபோது ஆன்மா வேறோ திடனதா உயிரை வேறு கண்டிடார் செப்பலே கான். இடரிலா எந்தன் ஆன்மா என்றபோது ஆன்மா வேறோ. ஆன்மாவை குற்றமில்லாத என்னுடைய ஆன்மா என்ற பொழுது யான் வேறு, ஆன்மா வேறாகவும் எனதென்றல். அப்போது எனது ஆன்மான்னு சொன்னால், நீங்கள் எனதுன்னு சொன்னாவே உடம்பு வேற ஆன்மா வேறன்னு சொல்கிறீங்களே, எனது ஆன்மான்னு சொல்கிறோமே, அப்போது ஆன்மா வேற இன்னொன்று வேறையா? என் உடம்புன்னு சொன்னால் உடம்பு வேற ஆன்மா வேறன்னு சொல்கிறீங்க. ஆன்மாவை என்னன்னு சொல்கிறீங்க? எனது ஆன்மான்னு சொல்கிறீங்களே. அப்போது ஆன்மாவை உடைய வேற ஒன்று இருக்கா? கேள்வி புரியுதா? எனதுன்னு சொன்னாவே அதை உடையவன் ஒருவன் உண்டு அப்படின்னு சொல்லி தான் உடம்பு வேற, உடம்பை உடைய ஆன்மா வேறன்னு சொன்னீங்க. சரி, ஆன்மாவை எப்படி சொல்லுவீங்க? எனது ஆன்மான்னு சொன்னா. அப்போ ஆன்மா வேற, ஆன்மாவை உடையவன் ஒருவனோ? ஏன்னா ஆன்மா சொல்லுகிற போதே நான் ஆன்மானா சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்க? எனது ஆன்மான் தான் சொல்கிறீங்க. அப்போ எனதுன்னாவே என்னாச்சு? அதை உடையவன் ஒருவன் வேறுன்னு ஆயிருதா இல்லையா? இப்போ ஆன்மா வேறு, ஆன்மாவை உடையவன் வேறு, அப்படி பொருளா அப்படின்னு கேள்வி இதுதான். இடரிலா எந்தன் ஆன்மா என்றபோது ஆன்மா வேறோ. ஆன்மா குற்றமில்லாத என்னுடைய ஆன்மா என்ற பொழுது யான் வேறு, ஆன்மா வேறாகவும் எனதென்றல். அப்படி சொல்லலாமா? அப்படின்னா திடனதா உயிரை வேறு கண்டிடார் செப்பலே கான். உறுதியாக உயிரை வேறாக காணும் கருத்தின்றி ராகுவனது தலை என்றார் போல ஒரு சாரர் கூறும் சிறுபான்மை வழக்கு ஆகலின் அது அபேதம் பற்றிய வழக்கென அமையும்.
இங்கே நீ சொன்ன ஓமை பொருந்தும். போன தடவை நீ சொன்னையா இல்லையா? எதுக்கு? உடம்புக்கு சொல்லுகிற போது ராகுவினது தலைன்னு சொன்னையா இல்லையா? அந்த ஓமை இங்கே தான் சொல்லணும். எதுக்கு? எனது ஆன்மான்னு சொன்னா அப்போ ஆன்மா என்பதும் ஆன்மாய் உடையவனும் பொருந்தாது. எனது ஆன்மா என்பது என்னது? ஆன்மாவும் அதுதான், ஆன்மாவை உடைய பொருளும் அதுதான். எது போல? ராகுவினது தலை என்றார் போல. நீ உடம்புக்கு ராகுவினது தலைன்னு சொல்லி மறுத்தானா இல்லையா? போன பாட்டில் அந்த ஊமை சொன்னான், ராகுவினது தலைன்னு சொன்னானா இல்லையா? அது உடம்புக்கு பொருந்தாது. ஏன்னா உடம்பை உடைய ஆன்மா வேற. ஆனால் எனது ஆன்மான்னு சொல்லுகிற போது அந்த ஓமை பொருந்தும். எது போல? ராகுனது தலை என்றார் போல. புரியுதா புரியலையா? அந்த ஓமை இங்கே தான் சொல்லணும். எந்த ஓமைய? ராகுனது தலை. எனது ஆன்மான்னு சொன்னால் அது ராகுனது தலை என்றார் போல. எதை குறிக்கும்? ராகுனது தலைனா எதை குறிக்கும்? ராகுவை தான் குறிக்கும். அதுபோல் எனது ஆன்மான்னு சொன்னால் ஆன்மாவை தான் குறிக்கும். ஆன்மாவை தான் குறிக்கும், வேற ஒரு பொருளை குறிக்காது. சரியா? எனவே திடனதா உயிரை வேறு கண்டிடார். உயிர் வேறு, உயிரை உடையவன் வேறு அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ஓமை எது? ராகுனது தலை. ராகுனது தலை. ராகுனது தலை என்றார் போல ஒரு சாரார் சிறுபான்மை வழக்காகலின் அது அபேதம் பற்றி வழக்கென அமையும். எனது ஆன்மா என்பது அபேதம். எனது ஆன்மா என்பது அபேதம். எனது உடல் என்பது பேதம். எனது உடல்னா ஆன்மா வேற, உடம்பு வேற. எனது ஆன்மான்னு சொன்னா அபேதம். எனது என்பதும் ஆன்மா என்பதும் ஒன்றுதான், என்பதும் ஒன்றுதான். எனவே இந்த உணர்வு யான் அல்லவான கடன் யாது என்னின், இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷங்கள் யான் அல்லவேயினும் முறைமையாதலின். இப்போ விஞ்ஞானமான இப்போ எனது என்று சொன்னால், இப்போது நீங்கள் சூக்கும தேகமையும் தூள தேகத்தையும் எனதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்மா எங்கே இருக்குது? பரகாயத்தில் இருக்குது. பரகாயத்தில் இருந்து ஆன்மா முத்தி நிலையில் போகிற போது பரகாயத்தையும் விட்டுரும். பரகாயத்தையும் விட்டுரும். அப்போ எனது என்று சொல்லுகிற போது சூக்குமமாக இருந்து தூளமாக இருக்கிற பொருளை எனதுன்னு சொல்லும். புரியுதா? சூக்கும தேகத்தில் இருந்தால் தூள தேகத்தை என்னன்னு சொல்லும்? எனதுன்னு சொல்லும். பரகாயத்தில் இருந்தால் சூக்கும தேகத்தை எனதுன்னு சொல்லும். முத்தி நிலையில் இருந்தால் பரகாயத்தையும் எனதுன்னு சொல்லும். அப்போது தூளமாக இருக்கிற பொருளை எனதுன்னு சொல்லும். விட்டுக்கிட்டே போகும். கடைசியில் என்ன செய்யும்? எல்லாத்தையும் விட்டுரும். எதை விடும்? 5 காயத்தையும் விட்டுட்டு முத்து நிலையில் இருக்கும். அப்போ யான் என்பதும் எனது என்பதும் ஆன்மாவை தான் குறிக்கும், வேற ஒரு பொருளை குறிக்காது. இவ்விருவகை கோஷங்களையும் எனதென்றல் ஏனைய கோஷங்களைப் போல வேறாக காணும் கருத்தால் எல்லாரானும் வழங்கப்படும் பெரும்பான்மை வழக்காதல் அகுது. அதுபோல் அபேதம் பற்றிய வழக்கு அமையாமையின் அவையும் உடல் யானல்லேன் ஏனைய உடல் முதலியன போல உயிருக்கு வேறாதல். அப்போது சில சமயங்கள் பரகாயத்தை தான் ஆன்மான்னு சொல்லும். அதுதான் பரகாய ஆகாய கூத்தாட்டாம் என்பது சிவஞான போதத்தில் வரும். சரிங்களா? அப்போது எல்லா உடம்பும் என்னது? பேதம்தான், ஆன்மாவுக்கு வேறானது தான். எது? 5 சட்டையும் ஆன்மாவுக்கு வேறானது தான். சில சமயம் தூள தேகம் வேற, சூக்கும தேகம் ஆன்மான்னு சொல்லும். சில சமயம் சூக்கும தேகம் வேற, பரகாயம்தான் ஆன்மான்னு சொல்லும். நீங்கள் எப்படி சொன்னாலும் காயம் அனைத்தும் ஆன்மா அல்ல. 5 சட்டையும் வேற தான், ஆன்மா வேற தான். ஆன்மா வேற தான். சரி, பொழிப்புரை பாருங்கள். ஆன்மாவை எனது என்றல் வேறாக காணும் கருத்தின்றி ராகுனது தலை என்றார் போல ஒரு சாரார் கூறும் சிறுபான்மை வழக்காகலின் அகுது அபேதம் பற்றிய வழக்காய் அமையும். ஒரு சாரார் யாரு? வேற சமயத்தாரெலாம் சொல்கிறாங்க. எது? பரகாயம் என்பது அபேதம், பரகாயம் வேற, ஆன்மா
வேறல்ல என்று சொல்பவர் யார்? பிற சமயத்தார் சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் என்னது? பொருந்தாது. அதுவும் பொருந்தாது. விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷங்களை எனது என்றல் ஏனைய கோஷங்களைப் போல வேறாக காணும் கருத்தாள். எப்படி சூக்கும தேகம் வேறு ஆன்மா வேறு, தூள தேகம் வேறு ஆன்மா வேறுன்னு பிரித்து பார்க்குறீங்களோ அது போலவே பரகாயத்தையும் பிரித்து பார்க்கணும். எனவே கருத்தால் காணும் எல்லாரானும் வழங்கப்படும் பெருமான்மை வழக்காதலின் அகுது. அதுபோல் அபேதம் பற்றி வழக்கன அமையாமையின் அவையும் ஏனைய போல உயிரின் வேறாம். எவையும்? பரகாயமும் உயிருக்கு வேறானது, சூக்கும தேகமும் உயிருக்கு வேறானது, தூள தேகமும் உயிருக்கு வேறானது. இவையெல்லாம் இறைவனால் கூட்டப்பட்டது என்று சொன்னால் ஒரு காலத்தில் நீக்கப்படும். எதெல்லாம் கூட்டப்பட்டதோ அதெல்லாம் ஒரு காலத்தில் நீக்கப்படும். எனவே இவையெல்லாம் ஆன்மா கிடையாது. எது? பரகாயமும் ஆன்மா கிடையாது, சூக்கும தேகமும் ஆன்மா கிடையாது, தூள தேகமும் ஆன்மா கிடையாது. இந்த காயங்களுக்கு வேறாய் இவற்றை கொண்டு இன்ப துன்பங்களை நுகர்கிற ஆன்மா என்ற ஒன்று உண்டு. காயங்கள் 5 சட்டைக்கு வேற ஆன்மா உண்டு. ஆனால் ஆன்மா என்ன செய்யும்? 5ஓடு கூடி அனுபவிக்கும். இன்பத்தை அனுபவிக்கும், துன்பத்தை அனுபவிக்கும், நுகரும், எல்லாமே செய்யும். எப்படி செய்யும்? அதுவாயே நின்று செய்யும். அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிக்கும்? அதுவாகவே நிற்கும். தோள தேகத்தில் இருக்கிற போது தோள தேகமாகவே நிற்கும். இப்போ உங்களுக்கு தோள தேகம் வேறு நான் வேறுன்னு நினச்சிட்டா இதுக்கு என்ன நிகழாது? அனுபவம் நிகழாது, அனுபவிக்காது. அட போயா, அதையே தண்டரை அனுபவிக்கிறது அப்படின்னு விட்டுரும். அப்போது இந்த அனுபவம் எது வரைக்கும்? இவற்றிற்கு வேறு என்ற நினைப்பு வர வரைக்கும் அனுபவம் நிகழும். சரி, இப்போ நினைச்சமா நினைக்கலையா? உண்மையாலே நினைச்சா அனுபவிக்க மாட்டோம். எதன் வழியா? தோள தேகத்தின் வழியாக அனுபவம் நிகழ வரைக்கும் நமக்கு என்ன நினைப்பு இருக்குன்னு அர்த்தம்? அந்த தோள தேகம்தான் நான் தான் தோள தேகங்கிற நினைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நினைப்பு இருந்தால் தான் அனுபவம் நிகழும். இல்லைன்னா என்ன ஆகாது? அனுபவிக்காது, விட்டுரும். அப்போ நாம் நினச்சிட்டோமா இல்லையா? அவரவர் அனுபவத்தில் காண்க. விஞ்ஞானமய கோஷம் உயிரின் வேறாதல் கூறவே இனம் பற்றி ஆனந்தமய கோஷம் உயிரின் வேறாதல் அதனால் கொல்லப்படும். உணர்வு என்னது என்கை வேறு கண்டு ஆகலான். இந்த உணர்வு யானல்ல வானகடன் என கூட்டுக. பாட்டை அப்படி படிச்சுக்கணும். உணர்வு என்னது என்கை வேறு கண்டு யான் உடல் அல்லேன் என்று கூட்டி பொருள் கொடுக்க. பாட்டை அப்படி பொருள் செஞ்சுக்கணும். பதவுரை அப்படி தான் இருக்குது. பதவுரையை பார்த்தீங்கன்னாவே இந்த உரைப்படி அவர் பொருள் செஞ்சிருப்பார். இடரிலா எந்தன் ஆன்மா என்ற போது ஆன்மா வேறோ திடனதான் உயிரை வேறு கண்டார் செப்பலேகான். இந்த உணர்வு யான் அல்லவான கடன் யாது என்னின் உணர்வு என்னது என்கை வேறு கண்டு உடல் யான் அல்லேன் அப்படின்னு பாட்டை பிரித்து பொருள் செஞ்சுருக்கிறாரா? பதவுரையில் அப்படி தானே இருக்கு. அவ்வளோதான், அப்படி பொருள் செஞ்சுக்குங்கிறார். கண்டிடார் என்பது முற்றெச்சம். கண்டிடார், அதுக்கு மேலே அவங்களுக்கு அனுபவம் நிகழாது, முற்றெச்சம். சரி, மதியம் சாப்பிட்டுட்டு வருவோம். சிவாய நம.